بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயர் ஆவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிரை கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கே அப்பாஸ் அலி என்பவருடைய உளறல்களுக்கு வரிக்கு வரி பதில் என்ற தலைப்பு இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரம் மூமின்களினுடைய பார்வையில் சூனியம் என்ற தலைப்பில் அவர் உரை நிகழ்த்துகின்றேன் என்ற பெயரில் உளறி கொட்டி விட்டு போயிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதாவது அதிரா மன்றத்துக்குன்னே ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஆட்டை கழுதையாக்கணும் ஒரு அதிரா மட்டணும் என்று கூறுவார்கள். இந்த அப்பாஸ் அலி என்பவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு ஷிர்கை தௌஹீத் மாதிரி காட்டிட்டு போயிருக்கார். சூனியத்தை நம்புவதன் மூலமாக, சூனியத்தின் காரணமாக யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் எத்தகைய பாதிப்பு வேண்டாலும் ஏற்படும், அப்படி சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுத்த முடியும், சூனியக்கார வைக்கிற சூனியத்தில் பாதிப்பு ஏற்படும் என்று அவர் அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்தை ஒரு சூனியக்காரனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறது தான் தௌஹீதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இப்படி நம்புவவர்களை நாம் முஷ்ரிக் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டு போய் எந்த ஒரு மனிதனுக்கு எவன் ஒருத்தன் கொடுக்குறானோ அவன் அல்லாஹ்க்கு இணை கற்பித்து விட்டான், அவன் முஷ்ரிக்காக ஆகிவிட்டான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எவனும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக ஒருவனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்க, இங்கே உட்கார்ந்துக்கிட்டு எவனா என்னமாவது செய்வானா சூனியம் என்ற பெயரில்? யாருக்கு என்ன பாதிப்பு எப்போ எப்படி ஏற்பட வேண்டும், எந்த அளவுக்கு ஏற்பட வேண்டும் என்பதை அது ஏற்படும் இந்த சூனியக்காரனுடைய சூனியத்தின் மூலமாக என்று சொல்லி இப்படி ஒரு பக்காவான இணை கற்பிப்பு வாதத்தை முன்வைத்து கொண்டு விட்டு இதுதான் தௌஹீது, இப்படித்தான் தௌஹீதை விளங்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைத்து விட்டு அதை நிலைநாட்டி விட்டு போயிருக்கின்றார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொள்கை கெட்டவராக மாறி இருக்கின்றார். நம்ம தௌஹீத் ஜமாத்தில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன கொள்கை என்ன, இப்போ அவர் என்ன பேசி கொண்டிருக்கின்றார் என்பது எல்லாத்துக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி. இப்படி இருக்கிற நிலையில் இவரை ஒரு கொள்கை கட்ட கூட்டம் தான் மேடை ஏற்றுது. தாரு தௌஹீத் என்ற பேரு, தௌஹீதுடைய வீணா, அது தாரு ஷிர்கு, அது ஷிர்கினுடைய இல்லம் என்று பேரை மாற்றுங்க முதல்ல. ஏன்? அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையை, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய வாதத்தை ஒருவர் வைக்கின்றார். அதை உங்களுடைய மேடையில் பேச விட்டு விட்டு இதுதான் தௌஹீத் என்று சொன்னால் கேப்பையில் நெய் விடையுது அப்படின்னா கேட்குறவெல்லாம் கேனையனா? நீ இந்த மாதிரி அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய வாதத்தை வைத்துவிட்டு இது முஸ்ரிக்கு என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வீர்கள். கேட்டால் தௌஹீத் என்று சொல்வீர்களா? அதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சி, கேள்வி பதில் என்ன கேட்குறாங்க? அதாவது இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப சூனியத்தினால் அல்ல
இப்போ அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இதுக்கு முஸ்லிம்கள் அப்படி நம்புறாங்களே, ஏன் நம்புறாங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்புறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இதுக்கு ஆதாரம் இருக்குது. அல்லாஹ் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு. சூனியத்துல பாதிப்பு இருக்கிறது, அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யாருக்கு ஏற்படணும், எப்ப ஏற்படணும், என்ன பாதிப்பு ஏற்படணும், எவ்வளவு அந்த பாதிப்பு இருக்கணும், இது எல்லாத்தையும் டிசைட் செய்யக்கூடியவன், முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யாருக்கு ஏற்படணும், எப்ப ஏற்படணும், என்ன பாதிப்பு ஏற்படணும், எவ்வளவு அந்த பாதிப்பு இருக்கணும், இது எல்லாத்தையும் டிசைட் செய்யக்கூடியவன், முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யாருக்கு ஏற்படணும், எப்ப ஏற்படணும், என்ன பாதிப்பு ஏற்படணும், எவ்வளவு அந்த பாதிப்பு இருக்கணும், இது எல்லாத்தையும் டிசைட் செய்யக்கூடியவன், முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, யாருக்கு எவ்வளவு பாதிப்பு எந்த நேரத்தில் எப்படி ஏற்பட வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். நீ வைக்கக்கூடிய சூனியக்காரன் வைக்கக்கூடிய சூனியத்தில் அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி இவர் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த கொள்கையிலேயா இந்த கொள்கை கெட்ட கூட்டம் தாரு தௌஹீத் இருக்கின்றார்கள். அவர் என்ன சொன்னார், சூனியத்தை பற்றி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, தாரு தௌஹீதினுடைய கொள்கையை பற்றி அந்த கூட்டத்தினுடைய தலைவர் பேசினார், விவாதத்தில் சொன்னார். ஆனால் இதை கேட்குறாங்க, உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கே, நீங்கள் தாரு தௌஹீதில் பேசுகிறீங்க, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் ஏற்படலாம் என்ற பாதிப்பு ஏற்படும்னு வேற நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, சூனியத்தினால எந்த பாதிப்பு வேணாலும் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஏற்படலாம், ஆனால் அல்லாஹ் நாடுனா என்று சொல்கின்றீர்களே, இது சரியா என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுகின்றது. கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். பேரு ஜாபர் அலி, அதாமண்ணா. அதாமண்ணத்தில் அந்த விவாதத்தில் ஜமீல் காக்கா சூனியத்துக்கு எதிர்ப்பா போராட்டம் பண்ணினதாகவும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு மல்லிப்பண்ணம் வரையும் போய் சூனியக்காரனை அடிச்சு வரணுன்னதாகவும் சொன்னாங்க. அதே மேடையில் அதே கொள்கையில் உள்ள சகோதரர் ஜமாலுதீன் அவர்கள் சூனியத்தை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சூனிய வைத்ததாக நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அதே மேடையில சொல்றாங்க. அதே மேடையில நீங்க இருக்கிறீங்க, என்ன கொள்கையில இருக்கிறீங்க, என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத விளக்க முடியும். சகோதரர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, சமீபத்தில் அதிராமண்டலத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கும் தாரு தௌஹீத் அவங்களுக்கு மத்தியில விவாதம் நடந்துச்சு. இந்த விவாதத்துல ஜமீல் காக்கா, நான் அவங்க பேசுனதை நான் கேட்டேன். ஜமீல் காக்கா பேசும்போது சூனியத்துக்கு எதிராக நாங்க பயங்கரமா களமிறங்கினவங்க, சூனியக்காரங்களை அடிச்சு வரட்டுனவங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப சகோதரர் ஜமால் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக பாதிப்பு ஏற்பட்டது ஹதீஸ் இருக்குது, ஆதாரப்பூர்வமா அதை நாங்க நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி முரண்பாடு இருக்குது? ஒரு ஆள் சூனியத்துக்கு எதிராக சூனியக்காரனை வரட்டுங்கிறாரு, ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யப்பட்ட ஹதீஸை நம்புறேங்கிறாரு. அந்த மாதிரி எப்படி நீங்கள் வேற இருக்கிறீங்க, என்னத்தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அன்பான சார்களே, இதுல எங்கேயும் முரண்பாடு இல்லை, யாரும் எந்த குழப்பத்திலும் இல்லை, எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறோம். ஜமீல் காக்கா என்ன செஞ்சாரு, சூனியத்தால் பாதிப்பு ஏற்படாத விவாதத்துல பேசுறாரு. அவரு அப்படி பேசுறா, நீங்க வீடியோ கொண்டு வாங்க. அப்படி பேசுறீங்களா? அவர் பேசுற வீடியோவை நான் அதெல்லாம் விவாதத்தை பார்த்தேன். அவர் எங்கேயுமே அப்படி பேசல. சூனியத்தால பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு அவர் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் பொய் அப்படின்னு சொன்னாரா? அதையும் அவர் சொல்லல. அவர் சொன்னது என்ன, சூனியக்காரனை விரட்டுவோம் சொன்னாரு. ஜமீல் காக்கா விவாதத்தில் சூனியக்காரனை விரட்டுவோன்னு மட்டும்தான் சொன்னார், எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அவர் சொன்னால் அதை நீங்கள் வீடியோ காட்டுங்க பார்ப்போம். நான் விவாதத்தை நான் பார்த்தேன், விவாதத்தில் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். சூனியத்தினால பாதிப்பே ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஜமீல் காக்கா சொல்லலை. சொன்னீங்களோ? பக்கத்தில் கேட்குறாரு, அவர் தான் உட்காந்துருக்காரு இங்கே மேடையில். சொல்லலை அவரும், நான் சொல்லலை, அப்படி சொல்லவே இல்லை. இவங்க சொன்னதா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அப்படி பெரிய பொய் பார்த்தீங்களா அப்படின்றார். சரி, என்ன சொன்னார் ஜமீல் காக்கா, என்ன சொன்னார்? கொள்கை குன்றினுடைய விளக்கத்தை பாருங்க. நண்பர் பிஜே வந்தார்,
வந்து சில விளக்கங்கள் சொன்னாரு. அதுதான் எங்களுடைய சூனியம் பற்றிய எங்களுடைய கொள்கை. இது என்ன சொல்றாரு, சூனியத்தினால கைய கால முடக்க முடியும், ஒருத்தன்ற உயிரை பறிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடைசி கட்டமாக என்ன செய்ய முடியும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவை பிரிப்பதற்கு உண்டான வேலை செய்ய முடியும். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சூனியம்டாக்கா எல்லாம் செஞ்சிட முடியும் நம்பிடக்கூடாது. அதுதான் எங்களுடைய சூனியம் பற்றிய எங்களுடைய கொள்கை. அதுதான் எங்களுடைய சூனியம் பற்றிய எங்களுடைய கொள்கை. என்ன சொல்லியிருக்காரு, இதைத்தானே கேள்வி கேட்டு கிழிச்சோம். கிளின்னு கணவன் மனைவியை பிரிக்க முடியும் அப்படின்னு நம்புறதை தவிர மற்ற ஒன்றும் கிழிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா, அவன் என்ன செஞ்சிருவான் சூனியக்காரன். நீங்க எல்லாம் வந்துகிட்டு இப்போ வந்துகிட்டு என்னைய கொலை பண்ணிப்பாரு, அப்படி பண்ணிப்பாரு, இப்படி பண்ணிப்பாரு, கிறுக்காக்கி பாருன்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாம் வந்துகிட்டு இது பண்ணி விடுறீங்க, சவால் விடுறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கிளின்னு கிழித்தவர்கள். நாங்கள் எப்படி சவால் விட்டோம் தெரியுமா, ஒன்றும் எங்களால் செய்ய முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம் என்று சொல்லி அவர் பேசினாரா இல்லையா? இப்படி பேசியவர் இது சம்பந்தமாக தான் கேள்வியை கேட்டாங்க. கேட்கக்கூடிய கேள்வி எது என்ன, நீங்க வந்து சூனியத்தினால எப்படிப்பட்ட பாதிப்பும் யார் மேல வேணாலும் எப்படி வேணாலும் ஏற்படும் நீங்க சொல்றீங்க, ஜமீல் காக்கா அப்படி சொல்லலையே அப்படின்னா அப்போ உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? கொள்கை கெட்ட கூட்டம் தானே சொன்னோம். அதனால தானே இந்த தலைப்புல விவாதம் பண்ணி நீங்க கொள்கை கெட்டவர்கள் என்று நிரூபிச்சோம். 4 நாள் நிரூபிச்சோமா இல்லையா? இவ்வளவுலாம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் கூட்டம் போட்டு நாங்கள் கொள்கை கெட்டவங்க தான் என்று நிரூபித்து விட்டு போயிருக்கின்றீர்கள். இதுதான் உள்ள விஷயம். அதில் வந்து விளக்கம் என்ற பேரில் நீங்கள் உளர்ன உளறல்கள் இப்போ ஒவ்வொன்றா அம்புட்டையும் பட்டியல் போடுறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு யுஹய்யலு இலைஹி அவர்கள் வந்து பிரம்மையூட்டப்பட்டார்கள் என்று நம்புறீங்களா இல்லையா? அவங்கள மனநோயாளின்னு நீங்கள் சொல்றீங்க. அப்படி மனநோயாளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் மீது இட்டு கட்டுகின்றீர்களே, இப்படிப்பட்ட கொள்கையில போனதுனால இவர்கள் மனநோயாளியாக மாறிவிட்டார்கள். அதுக்கு உண்டான ஆதாரத்தை இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, அதாவது உலர்களுக்கு பதில்னு சொல்லிட்டு இதுக்கு வரைக்கும் உளறல் தான் நம்ம சொல்ல இருந்தோம். அதாவது அப்பாஸ் அலியின் உளறல்களுக்கு வரிக்கு வரி பதில்னு தலைப்பு போட்டோமா, உடனே மேடையில் ஏறிக்கிட்டு கேட்குறாரு, நான் வந்து இப்போ இன்னைக்கு 6:30 மணிக்கு தான் பேசவே போகிறேன், அதுக்கு முன்னாடியே உளறல்களுக்கு பதில்னு போட்டிருக்கிறாங்க, நான் உளர போகிறதே இனிமே தான், இதுக்கு முன்னாடியே நான் இங்கே உளறி இருக்கேன், இப்போ தான் 6:30 மணிக்கு தான் உளர போகிறேன், அதுக்கு முன்னாடியே வரிக்கு வரி பதில்னு எப்படி போடுறீங்க, இது சரியான்னு கேட்குறாரு. அப்போ வந்து இந்த ஜமாத்தை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொள்கைவாதி மாதிரி போட்டீங்களே, போயிட்டு என்னென்னலாம் உளர்னீங்க, அதுதான் வரிக்கு வரி கிழிச்சோம்ல, வரிக்கு வரி தெளிவுபடுத்தியிருக்கோமா இல்லையா? இவ்வளவு தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது அப்போ வந்து இந்த பொதுக்கூட்டம் அதிராமண்டலத்தில் பொதுக்கூட்டம் பேசுகிற வரைக்கும் வாயவே திறக்கவே இல்லை, ஊமையாக இருந்தேன்னு சொல்ல போறீங்களா? அது வரைக்கும் என்னென்ன உளர்னீங்களோ அந்த உளறலுக்கெல்லாம் வரிக்கு வரி பதில்னு போட்டால் நான் தான் இங்கே உளர இன்னும் ஆரம்பிக்கலையே அதிராமண்டலத்தில், அதுக்கு முன்னாடி எப்படி என்று கேட்கின்றார் என்றால் இப்போ எந்த அளவுக்கு ஒரு உளறாருன்னு தெரியுதா இல்லையா? இதுதான் விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் இதுதான் விளக்கமாக சொல்லலான்னு வந்தோம். ஆனால் இங்கே பேசிட்டு போயிருக்காரு சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா அதை கேட்ட நபர்கள்ட்ட உட்காந்து பயான் கேட்ட ஆளுகள்ட்ட கேட்டிருக்கிறாங்க நம்ம சகோதரர்கள், என்ன புரிஞ்சுச்சா, என்ன பேசினார்னு அவருக்கும் புரியலை, கேட்ட எங்களுக்கும் புரியலை என்று தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. அந்த கிளிப்பிங்லாம் வேறு அனுப்புகிறாங்க. கிளிப்பிங்லாம் அனுப்புனா ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன்ற பேரில் போட்டு உழப்பி என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கே விளங்கலை. அவர் பேசுனதுக்கு மாற்றமாக அவரே பேசுகிறாரு, எல்லாத்தையும் இப்போ தோல் உரிப்போம் அம்முட்டை என்னென்ன வாதம்லாம் வச்சாருன்னு. முதல் வாதம் என்ன வைக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வாதம் என்னென்னா நம்ம வந்து பிரிக்கிறோம், இதுதான் அவர் வைக்கக்கூடிய முதல் வாதம். சமுதாயத்தில் பிரிவினை ஏற்படுத்தணுமா? யார் சொன்னா வாதம் தெரியுதா? சுதந்திர ஜமாத்துக்காரன் எது தானங்க சொல்லிக்கிட்டு இருந்தான், பிரிவினை ஏற்படுத்திட்டாங்க, சமுதாயத்தை கூடு போட்டாங்க என்று சொல்லி என்ன சொல்லுவான், அதுக்குன்னு தனி ஒரு மாநாடெல்லாம் போட்டு நடத்திக்கிட்டு அக்கீமுத்தீன் வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, நீங்கள் வந்து இந்த தீனை நிலைநாட்டுங்கள், இதிலே பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பிரிந்து விடாதீர்கள் கத்துவாங்க. அந்த வசனத்தை தான் முதல் ஆதாரமாக வைக்கிறார். பிரிச்சுட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அக்கீமுத்தீன் வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி என்று சொல்கின்றான். அல்லாஹ் அதையா சொன்னா? அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்றான், பிரிந்து விடாதீர்கள் என்றால் வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். எதில் பிரிந்து விடாதீர்கள்? அக்கீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள்.
தீனை நிலைநாட்டுவதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் அப்படி சொல்றான். தீனை பிரித்து நாசமாக்கிறாரா? தர்கால போய் முட்டாத, மதுகபு என்று சொல்லாத, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்றணும், அல்லாஹ்க்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கின்றது, அனைத்து வல்லமையும் சர்வ வல்லமையும் ஆற்றலும் அவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. குன் ஃபயக்குன் என்றால் ஆகு என்றால் ஆகக்கூடிய வல்லமை அவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அதை கொண்டு போய் சூரியக்காரனுக்கு குடிச்சு நீ முஸ்ரிக்காயி, சூரியக்காரனுக்கு கொடுத்து நீ முஸ்ரிக்காயி, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடாத, நீ பிரிந்து விடாதன்னு இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா என்ன சொல்றாரு? இந்த வசனத்தை நமக்கு எதிராக காட்டுறார். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால நம்ம பிரியக்கூடாது. இவங்க என்ன செய்யறாங்க? தௌஹீத் ஜமாத்து பிரிக்கிறாங்க. யார் வச்ச வாதம் இது? நம்ம பிரிக்கின்றோம் என்றால் என்ன? நாங்க பிரிச்சோம்? நாம் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தின் பக்கம் மக்கள் அழைச்சா இதைத்தானே அந்த சுன்னத் ஜமாத்துக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தான், இதைத்தானே அந்த தர்கா வணங்கிகள் சொல்லிக்கிட்டு இருந்தார்கள், இதைத்தானே அந்த தரிகாவாதிகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்படி தர்காவாதியும் தரிகாவாதியும் சொல்லி கொண்டிருந்த அதே குற்றச்சாட்டை இப்போ இவர் சொல்லி தான் இதை ஆரம்பிக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு மூளை புரண்டு போச்சு தெரியுதா இல்லையா? மூளை குழம்பிருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? அதில் விரல செய்கிறத பற்றி பேசுகிறோம்னா அதெல்லாம் பிரிவினை கிடையாது. முஸ்ரிக்குன்னு ஒருத்தவனை சொல்கிறீங்கல்ல, அதுதான் பிரிவினை. முஸ்ரிக்குன்னு சொல்கிறதான் பிரிவினையா? அப்படி யாரையும் சொல்லிடக்கூடாதான். அப்போ இந்த கபரு முட்டி கூட்டத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முஸ்ரிக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா? தர்கால போய் ஒருத்தன் கையேந்திரான், யா அல்லாஹ் எனக்கு இந்த அவுலியா மூலமாக எனக்கு வாங்கி கொடு, நீ கொடு, அவுலியாக்களை நீங்கள் அல்லாட்ட வாங்கி கொடுங்க என்று அவுலியாக்களிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களை என்ன சொல்கின்றோம்? முஸ்ரிக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? இவர் இந்த கருத்தில் இருக்கின்றாரா இல்லையா? இந்த கூட்டத்தை போட்ட அந்த தாரு ஷிர்க் என்ற அமைப்பினர் தாரு தௌஹீத்னு சொல்லக்கூடாது, தாரு ஷிர்க்குன்னு தான் சொல்லணும். தாரு ஷிர்க் என்ற கூட்டம் அந்த கூட்டத்தில் அந்த கொள்கையில் இருக்கின்றார்களா இல்லையா? அப்போ அவங்க முஸ்ரிக்குன்னு சொல்லி பிரிக்கலாமா? முஸ்லீம் தானே ஆகணும் அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனால் ஜமாலி தெளிவாகவே சொல்கிறார், நாங்கள் தான் ஒரிஜினல் தௌஹீத் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதையெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியுமா? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னன்னு கேட்டால் இல்லை, குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக அவன் செய்யறான் சொல்றியா இல்லையா? குர்ஆன் இன்னும் சொல்ல போனால் அவனை முஸ்ரிக்குன்னு நீ சொல்றிய, நீ காட்டுற மாதிரி சப்ப ஆதாரம்லாம் அவன் காட்டலை, அவன் இதை விட ஸ்ட்ராங்காக ஆதாரம் காட்டுறான். நாங்கள் ஏன் அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. எப்படி தெளிவுபடுத்தியிருக்காங்க? யார் என்னுடைய அடியான் என்னை எப்படி நெருங்குறான் தெரியுமா? உபரியான வணக்கத்தின் மூலமாக நெருங்குறான். அவன் நல்லடியானாக இருக்கின்ற நிலையில் அவனுடைய பிடிக்கின்ற கையாக நான் மாறிவிடுகின்றேன், அவனுடைய காலாக நான் மாறிவிட்டேன், அவன் கேட்கக்கூடிய செவியாக நான் ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த ஹதீஸ் தான் எடுத்து காட்டுறான். அல்லாஹ் இப்படி சொல்றான் பார்த்தீங்களா? அவுலியாக்களுடைய கையா அல்லாஹ் மாறிட்டானா, அவுலியாக்களுடைய காலா எல்லாம் மாறிட்டானா, அவுலியாக்களுடைய செவியா எல்லாம் மாறிட்டானா? அப்போ அவுலியாக்களை கேட்கணுமா இல்லையான்னு நியாயமாக தானே கேட்குறான். அவன் கேட்குறத எதுக்கு? அவன் அப்படி அவுலியாக்கள் இடத்துல போய் கேட்கக்கூடியவர்களையே முஷ்ரிக்குகள் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய அவன் செயலை அவன் செய்கிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு போய் அந்த அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதனால தான் அவர்கள் முஷ்ரிக் என்று சொல்கின்றோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு போய் நீ கொடுக்குறியா இல்லையா? நீங்கள் கொடுக்கின்றீர்களா இல்லையா? அதனால தான் நாங்கள் முஸ்லிக்குன்னு சொல்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் சலஃபு கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது. சலஃபுகளைத்தான் பின்பற்ற வேண்டும். எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் சொல்வது மார்க்க ஆதாரம், சஹாபாக்களை மார்க்க ஆதாரமாக எடுக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய வழிகாட்டிகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொள்வது போல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்களே, அவர்களை பார்த்து இந்த அப்பாஸ் அலி என்ன சொல்றாரு? இவங்க வழிகட்டவங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்துல கொண்டு போய் இந்த சஹாபாக்களை வச்சு விட்டாங்க. இவங்க தங்களுடைய அந்த ஹலால் ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ்க்கு மட்டும் வழங்காம சஹாபாக்களுக்கும் கொடுத்து சஹாபாக்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு இவங்க காஃபிராக ஆகிவிட்டார்கள் சொன்னாரா இல்லையா? இந்த வாதத்தை வைத்து வழிகட்ட சலஃபி கொள்கை என்ற பெயரில் எழுதினாரா இல்லையா? அப்போ அவங்கள நீங்க முஷ்ரிக்குகள், அவங்க காபீர்கள், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான், ஏன் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து விட்டான் என்று நீ வச்சியா இல்லையா வாதத்தை? நீ இப்படி வைக்கின்றாய் என்றால் அப்ப இதுதானே, அப்ப அவரும் முஷ்ரிக்குன்னு சொல்லி அவங்க மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன இருக்கோ அதை தானே நாங்கள் சொல்கின்றோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயலை நீங்க செஞ்சதுனால தான் உங்களை முஷ்ரிக் என்று சொல்றோமா, அல்லது நாங்க எங்க இஷ்டத்துக்கு சொல்றோமா?
இதை அவருக்கு முதல் வாதத்துக்கு பதிலாக சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வைக்கிறார் வாதம். புகாரி முஸ்லீம் இந்த இமாமையெல்லாம் வந்து இவங்க முஸ்லிக்குன்னு இவர்கள் சொல்கிறார்கள். நம்ம சொல்கிறோமா புகாரி இமாமு முஸ்லீம் இமாமையெல்லாம் நம்ம வந்து முஸ்லிக்குன்னு சொல்கிறோமா? ஏன்? அவங்கெல்லாம் அந்த சூனிய ஹதீஸை நம்பியிருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த சூனிய ஹதீஸை நம்பியிருக்கிறதுனால அவங்கெல்லாம் முஸ்லிக்குகள் என்று இவர்கள் சொல்கின்றார்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவர் புகாரி இமாமுக்கு தெரிஞ்சிருக்காது, அவர் வந்து அதை நம்புனார்னு ஆதாரம் காட்ட முடியுமான்னு நம்ம கேட்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? புகாரி இதை பதிவு பண்ணியிருக்காரு, முஸ்லீம் இமாம் இதை பதிவு பண்ணியிருக்காருன்னா பதிவு பண்ணது எல்லாத்தையும் அவர் நம்பலை, பதிவு பண்ணது எல்லாமே அவருடைய கொள்கை அல்ல. அவர் வந்து ஒரு வந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார். இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய வாதமாக வைக்கின்றோம். அதுக்கு வந்து அந்த விவாதத்திலே நம்ம கேட்டோம், புகாரி இமாம் வந்து குரங்கு உபச்சாரம் பண்ணதாக ஒரு செய்தி வருது, அந்த ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குரங்கு உபச்சாரம் பண்ணுச்சு, உபச்சாரம் பண்ண குரங்க பெண் குரங்கு என்ன பண்ணோம், நாங்கள் எல்லாரும் வந்து அதுக்கு கல்லெறி தண்டனை கொடுத்தோம், ஹதீஸில் வருது. அந்த புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் வரிசையோடு கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா வரல, இது வந்து ஐயாமுல் ஜாஹிலியால அறியாமை காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்று ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு விபச்சாரம், ஒரு பெண் குரங்கு உபச்சாரம் பண்ணிச்சான். பெண் குரங்கு உபச்சாரம் பண்ண பெண் குரங்க எல்லா குரங்குகளும் சேர்ந்து கல்லால் எறிஞ்சு கொண்டுச்சு, கல்லறி தண்டனை கொடுத்தாங்களாம். அதில் வந்து நானும் சேர்ந்துக்கிட்டேன்னு ஒரு நபர் சொல்கிறார். இதுதாங்க செய்தி. இதை என்ன கேட்டோம்? புகாரி இமாம் வந்து இதை பதிவு பண்ணியிருக்காரு, சூனிய ஹதீஸை பதிவு பண்ணியிருக்காருன்னா சூனியத்தை அப்படியே நம்பி அல்லாஹ்வுடைய ஆற்றல் எல்லாம் அந்த சூனியக்காரனுக்கு வந்துருச்சு நம்பியா பதிவு பண்ணார். ஒரு தகவல் வந்திருக்கு, ஆதாரபூர்வமான செய்தியாக இருந்தால் அவர் எந்த செய்தியாக இருந்தாலும் பதிவு பண்ணுவார். சரியா? அது வந்து கொள்கைக்கு எதிரானதாக இருக்கா அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். இது ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணுவார். இப்போ பதிவு பண்ணதையெல்லாம் அவர் நம்பினார்னா அப்போ இதை அவர் நம்பினாரா? குரங்குக்கு மத்தியில் கல்யாணம் நடக்குமா? குரங்கு உபச்சாரம் பண்ணுச்சுன்னா எந்த குரங்கு, பொம்பளை குரங்கு வந்து உபச்சாரம் பண்ணுச்சு, அது புருஷன் குரங்கு எது? இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? இதெல்லாம் யார் வந்து பார்த்தது? குரங்குக்கு கல்லெறி தண்டனை கொடுக்குறதா இருந்தால் 4 சாட்சி, எந்த குரங்கு வந்துச்சு, எந்த குரங்கு 4 குரங்கு சொல்லிச்சு? குரங்குக்கு மத்தியில் வந்து கல்யாணம் தப்தர் ஓதி கல்யாணம் நடத்தி வைப்பாங்களா? குரங்குக்கு வந்து சாட்சி வழியெலாம் இருக்கா? குரங்கு வலிமா கொடுக்குமா? குரங்கு வந்து தலாக்கு சொல்லுமா? அப்படின்லாம் கேள்வி கேட்டோமா இல்லையா? விட்டா குரங்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணாலும் பண்ணிச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்கப்பா என்றெல்லாம் கேள்விலாம் கேட்டார். அப்போ இதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஒரு நாய் ஏறுற மாதிரி ஒரு குரங்கு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, இதை பார்த்து ஒருத்தர் எரிஞ்சாராம். இப்படி சொல்லி மறுப்பினார்கள். ஆமாம், இதுதான் அவருடைய கொள்கை, புகாரி இமாமுடைய கொள்கை. அதுதான் குரங்கு உபச்சாரம் பண்ணா கூட புகாரி இமாம் விட்டு விடைக்க மாட்டார், அந்த அளவுக்கு ஒரு விபச்சாரத்துக்கு எதிரானு சொல்லு பார்ப்போம் என்று தானே கேட்டோம். அப்போ அவர் பதிவு பண்ணதெல்லாம் நம்பிட்டார். அவர் பதிவு பண்ணிதான் ஒரு செய்தி இப்படி வந்திருக்கு, பதிவு பண்ணிடுவார். அது அவர் நம்புனாரா இல்லையான்றதுக்கு ஆதாரம் காட்டணும். நீனு இந்த மாதிரி வந்துக்கிட்டு குரங்கு உபச்சாரம் செய்தால் கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று புகாரி சொல்லியிருக்கிறார்னு காட்டணும். காட்டுனாதான் அதை நம்புனதா அர்த்தம். அதே மாதிரி அபுலஹபை பற்றி ஒரு செய்தி பதிவு செஞ்சிருக்கிறாரு புகாரி இமாம். அபுலஹபினுடைய விஷயம் என்ன அப்படின்றத பற்றி அவங்களுடைய உறவினர் ஒருவருடைய கனவுல அபுலஹப் வந்தாராம். அப்போ அந்த அம்மா அவங்க கேட்டாங்க, என்ன என்ன அபுலஹபே மறுமையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும் பொழுது ரொம்ப கொடுமையாக இருக்குது மறுமை வாழ்க்கை அப்படின்னு அபுலஹப் சொன்னானா. அபுலஹப் சொல்லிட்டு, என்ன இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறந்தப்ப ஒரு அடிமையை நான் விடுதலை செஞ்சேன்ல, அப்படி விடுதலை செய்கிறப்ப இப்படி ஒரு கையை காட்டி இந்த கையை நீட்டி நீ விடுதலைன்னு சொன்னானா. அப்படி நான் சொன்னதுனால இந்த விரலை நீட்டி நான் சொன்னேன், அதனால இந்த விரல்ல இருந்து நீர் சுரந்து கொண்டிருக்கின்றது, அப்படி சுரக்கக்கூடிய நீரை நான் குடித்து கொண்டு ஏதோ என் காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன், இந்த கையில் உள்ள விரல் மட்டும் நல்லா இருக்கு, அதுலேருந்து தண்ணி வடியுது, அதை நான் சூப்பிக்கிட்டு இருக்கேன் என்று அபுலஹப் சொன்னான் என்ற செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? புகாரில் பதிவு செய்யப்பட்டா அப்போ அபுலஹபினுடைய மர்மை வாழ்க்கையில் அவனுடைய விரல்ல இருந்து நீர் வடியுது, அந்த நீரை வந்து அவன் குடிச்சுக்கிட்டு நரகத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்கின்றான் என்று புகாரி இமாம் நம்பினாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலன்னு சப்பக்கட்டு கட்டக்கூடாது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையான்றது வேற விஷயம். இப்படி ஒரு செய்தியை புகாரி இமாம் நம்பினாரா இல்லையா அதை மட்டும் சொல்லு. புகாரி இமாம் நம்ப மாட்டார், இல்லை அதெல்லாம் நம்ப மாட்டார் அப்படி தானே சொல்லணும். அதுதானே ஒரு மூமினுடைய பண்பு. அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். நீ என்ன சொல்ற? பதிவு பண்ணது எல்லாத்தையும் நம்பினாருன்ற. பதிவு பண்ணது எல்லாத்தையும் நம்பினாருன்னா
அப்போ வந்து புகாரி இமாம் நான் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த செய்தி, பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த செய்தி சரியா? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? தப்பதி யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசம் பண்ணிட்டு தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னதே 2 கையை, அவனுடைய கரங்கள் நாசம் பண்ணிட்டுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த கரத்துல இருந்து விரல்ல இருந்து விரல் தண்ணி ஊறிச்சு அதை சூப்பிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா இது பொய்யா இல்லையா? பார்த்தவனே பழிச்சுன்னு சொல்லிடலாமே. இப்படி கேள்வி கேட்டால் நீங்க என்ன, உன்னுடைய பதில் என்ன? அதே மாதிரி சகுனம் என்பது 3 விஷயத்துல இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அபூ லஹப் குரங்கு மேட்டரை கூட என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ் சொன்னதா வரல, அதனால நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தள்ளிடுவாங்க. சரி ஓகே, இந்த விஷயத்துக்கு என்னன்னு கேட்டோமே, அந்த இதுலேயே கேட்டோமே, விவாதத்தில் கேட்டோமே, என்ன கேட்டோம்? 3 விஷயத்துல சகுனம் என்பது இருக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். என்னென்ன விஷயத்துல? வீடு, கால்நடை, பெண்கள், இந்த 3 விஷயத்துலையும் சகுனம் பார்க்கலாமா? ஒரு வீடு வந்து ஒரு வீட்டில் குடியேறோம், நிறைய பரக்கத்து வருது, நிறைய பொருளாதாரம் வருதுன்னா அல்லாஹ் நாடிட்டான், இந்த வீட்டில் குடியேறினவனே பார்த்தீங்களா பரக்கத்தன்வாய், இப்படி சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி சொல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணவனே பீடை ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரே தொட்டதெல்லாம் கேவலமா போகுது என்று சொல்லி சகுனம் பார்ப்பார்களே, அந்த சகுனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆதரித்தார்கள் என்று செய்தி சொல்கின்றது புகாரில. இன்னும் கால்நடைகள் பற்றி சகுனம் பார்க்கலாம். இந்த ஒரு கார் வண்டி ஒன்று வாங்கினேன், தொட்டதெல்லாம் தொடங்குது, பட்டதெல்லாம் பறக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து சகுனம் பார்ப்பது கூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று அதை ஆதரித்ததாக ஒரு செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி என்ன நீ சொல்ற? இதை வந்து புகாரி இமாம் நம்பி பதிவு பண்ணாரா அல்லது இது பொய்ன்னு நம்பிருப்பாங்களா? நாங்கள் சொல்றோம் நல்லெண்ணெய் வைப்போம் அவரை பத்தி, அப்படி நம்பியிருக்க மாட்டாங்க. சகுனத்தை எல்லாம் எதிர்த்திருப்பாங்க புகாரி இமாம், தகவலுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்று சொல்லி. ஆனால் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய செய்தி பொய்யான செய்தி, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதே அவரிடத்துல கேட்கும் பொழுது விவாதத்தில் என்ன சொன்னாங்க? 4 நாள் கேட்டோம், பதில காணா. 4ஆவது நாள் கடைசியில் சொன்னாங்க இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? புகாரியில முஸ்லீம்ல பதிவுபட்டு இருந்தால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றிக்கொள்வோம், அதிலே நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் என்று சொன்ன அதே வாய் சொல்லிச்சு அது பொய்யான செய்தி, அது சாது, அது இட்டு கட்டப்பட்ட செய்தி, முரணாக இருக்கிறது, அதனால அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாரா இல்லையா? இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீ என்ன சொல்ற? புகாரி இமாம் பதிவு செய்திருக்கக்கூடிய அனைத்தும் சரிதான், அதை அவர் நம்பிதான் பதிவு செய்தார், அதை அனைத்தையும் அப்படியே அவர் நம்பினாரு என்று நீ சொல்றிய. அப்போ புகாரி இமாம் முஸ்ரிக் ஆக்குறது நீங்களா நாங்களா? நீ இல்ல முஸ்ரிக் ஆக்குற. இப்ப சவுனத்தை புகாரி இமாம் நம்பிதான் பதிவு பண்ணாரு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறானே, குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா வஹுவ மௌலானா, அவன் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாத, அவன் தான் எங்களுடைய பாதுகாவன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் சொன்ன அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக, அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவும் ஒன்றும் எங்களை அணுகாது என்ற அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக இந்த கால்நடையினால எனக்கு பீடை, இந்த வீட்டில் போனதுனால எனக்கு பீடை, இந்த பெண்ணை கட்டினதுனால பீடை என்று நம்பினார் என்று புகாரி இமாம் நீ சொல்ல வரீங்களா? அப்படிதானே அர்த்தம் இதுக்கு. புகாரி இமாம் பதிவு பண்ணதையெல்லாம் நம்பல அப்படின்னு நம்ம சொன்னா, இல்ல அவர் நம்பியிருக்காருன்னு சொல்லி அவரை கொண்டு போய் முஸ்ரிக்குன்னு ஏன் தள்ள சொல்ற? இது யாரு கேட்கிற கேள்வி? புகாரி இமாம் அப்படி பண்ணாரா, அதை நம்பினாரா இல்லையா? புகாரி இமாமுடைய நிலை என்ன? முஸ்லீம் இமாம் சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா? இவர் எப்படி போவார்? இதுக்கு எதுக்கு போவாரு? இப்னு மாஜா நூலாசிரியர் யாரு? அவர் எங்க போவாரு? நசாயி என்ன? இதுவா உன்னுடைய கேள்வி? இது யாருடைய கேள்வி தெரியுமா? இப்படி கேள்வி கேட்கலாமா? முதல்ல இதுதான் பெரிய வாதமா வைக்கிறாருங்க. புகாரி இமாம் வந்து புகாரி முஸ்லீமெல்லாம் முஸ்ரிக்குன்ட்டாங்க அப்படின்றாரு. புகாரி முஸ்லீம் முஸ்ரிக்குன்னு நாங்க எங்க சொன்னோம்? நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அவர்கள் நல்லவர்கள், அப்படி நம்பியிருக்க மாட்டார்கள் நீ என்று தான் நாங்க சொல்றோம். இப்போ புகாரி முஸ்லீம்லாம் இதை நம்பினார்கள் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதுல அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறதா இருந்தா இது யாருடைய கேள்வி? ஃபிரௌன் கேட்ட கேள்வி இது. ஃபிரௌன் தான் இப்படி கேட்டான். மூசா நபியை பார்த்து கேட்டானா இல்லையா? ஃபிரௌன் மூசாவே என்ன இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை இருப்பிச்சா நரகம்னு சொல்ற, அப்ப என்னுடைய மூதாதையருடைய நிலைமையெல்லாம் என்ன என்று கேட்டானா இல்லையா? அதே கேள்வியை தானே நீங்க கேட்கிற. என்னுடைய மூதாதையருடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா
அது குறித்த ஞானம் படைத்த இறைவனத்தில் இருக்கின்றது. என்னுடைய ரப்பு எதையும் மறப்பவன் அல்ல. இதுதான் எங்களுடைய பதில். இருந்தாலும் கூடுதல் விளக்கத்துக்காக அதை சொல்லிக்கிறோம். சவுதி இமாம்களுடைய நிலை என்ன, இது எதுக்கு உனக்கு தேவையா? சவுதி இமாம் என்ன நிலையில் இருக்காங்க, சவுதியில் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த செய்தி போச்சா இல்லையா, இதுதான் உனக்கு எதுக்கு? அவங்க படித்து அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பின்பற்றுவாங்க, இல்லாட்டினா அல்லாட்ட அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. ஏன் உலகத்தில் உள்ள ஆளுகளை நீ கவலைப்படுற? ஃபிரோன் மாதிரி ஏன் கவலைப்படுற? என் மூதாதைகள் என்னன்னாங்கன்ட்டு மூசாட்டை கேட்ட மாதிரி ரொம்ப கவலைப்படுறீங்களே ஏன்? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். சவுதி இமாம்கள் இந்த நிலையில் வாட்டில் இருக்காங்கன்னா, புகாரி இமாம் சூனியத்தை நம்பினார், முஸ்லீம் நம்பினார், அதே மாதிரி சவுதி இமாம்கள்லாம் நம்பினார்கள் என்று சொல்வதாக இருந்தால் எப்படி காட்டணும்னா, சூனியத்தின இந்தந்த விதத்தில் நம்புனா அது ஷிருக்கு, இப்படி நம்பக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லப்பட்டு அதை அல்ல அதெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாட்டேன், சூனியத்தை நான் நம்பத்தான் செய்வேன், சூனியக்காரர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவர்கள் அல்லாவை போல செயல்படுவார்கள்னு சொன்னதா காட்டு, நாங்கள் நம்புகிறோம். அப்படி நம்பினாலும் அவங்களுடைய செய்தியை ஏற்றுக்கலாமா இல்லையான்னு ஒரு கேள்வி. இதுதான், இதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. புகாரி முஸ்லீம் இமாம்களுடைய செய்தியெல்லாம் இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடாதுல என்று கேட்கறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்க வர்றாங்க. இது சரியா? முதல்ல இந்த நிலைப்பாடு சரியா? முதல்ல சத்தியத்தை யார் சொன்னாலும் ஏற்று நடப்போம், அதுதான் எங்களுடைய கொள்கை. ஷைத்தான் சத்தியத்தை சொன்னாலும் கேட்கணுமா இல்லையாங்க? அதுதான் நாங்கள் மூமினுடைய பண்பு. ஆயத்துல் குர்சியை ஒரு சைத்தான், மனுஷ சைத்தான் ஓதி காட்டினான்ல, அவன் ஓதி இந்த மாதிரி இந்த இதை ஓதுனா நைட்டு அல்லாவுடைய பாதுகாவல் இருக்கும், சைத்தான் தீண்ட மாட்டான் என்று ஒரு மனுஷ சைத்தான் தான் சொன்னா. அதை ஏற்றுக்கொள்கின்றோமா இல்லையா? அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அவன் பொய்யன், அவன் சொன்ன செய்தி உண்மை என்று சொன்னார்களே, அவன் பொய்யனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அதுதான் நிலைப்பாடு. நீ புகாரி பொய்யனாயிட்ட, புகாரி முஸ்லிக் ஆயிட்டாரு, முஸ்லீம் முஸ்லிக் ஆயிட்டாரு, நீ முஸ்லிக் ஆகிட்டு இருக்க, நீ முஸ்லிக் ஆகிட்டு நாங்கள் நம்பலாமான்னு கேட்குற. நாங்கள் முஸ்லீம்னு தான் நம்புகிறோம், அவங்கெல்லாம் முஸ்லீம் இமாம் முஸ்லீம்னு தான் நான் நம்புகிறோம், முஸ்லிக்குன்னு நாங்கள் சொல்லலை. நீயா சொல்கிற, நீ தான் அந்த பட்டத்தை கொடுக்குற, கொடுத்துட்டு இவங்களை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு கேட்குற. அப்படி கேட்பதாக இருந்தால் நம்ம கேட்கவுமா இல்லையா? ஷாஃபி இமாம் சொன்னார்கள் என்று ஒரு செய்தியை வரை மேற்கோள் காட்டுற, ஹனபி இமாம் சொன்னாங்க என்று சொல்கின்றீர்களே, அப்போ சாஃபி மதுகபு ஹனபி மதுகபில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தமா? அப்போ மதுகபி இமாம்களை ஏற்றுக்கொண்டவர்கள் கேள்வி கேட்குறானா இல்லையா? என்ன கேட்குறான்? சாஃபி இமாம் ஏற்றுக்கிட்டாரு, சாஃபி இமாம் சொல்கிற கருத்தை சொல்கிறீங்களே, சாஃபி அப்போ நீங்கள் என்ன மதுகபை ஏற்றுக்கிறீங்களா என்று கேட்கின்றார்கள். அப்போ என்ன சொல்கிறோம்? நாங்கள் மதுகபை ஏற்றுக்கிறல, அவங்க சொன்ன நல்ல கருத்துக்களை சொல்வோம் என்று சொல்கின்றீர்களா இல்லையா? அதுதானே புகாரி முஸ்லீமுக்கு வரும். அப்போ நாங்கள் ஒன்று செஞ்சால் மட்டும் கூடாது, நீங்கள் மட்டும் அதை செய்வீங்க என்றால் இது சரியில்லை அப்படின்றத இவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்வதாக இருந்தால், அப்போ நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் எப்படி ஏற்றுக்கிறணும்? யார் யாரெல்லாம் உங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்களோ அந்த நிலைப்பாட்டில் உள்ளவர்களுடைய ஹதீஸை மட்டும்தான் நான் ஏற்றுக்கிறேன் டிக்ளேர் பண்ணி பார்ப்போம். நீ சரியான ஆளாக இருந்தால் உங்களுடைய நிலைப்பாட்டில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த இமாம்களுடைய ஹதீஸ்களை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லாட்டினா மற்ற ஆளுகளுடைய ஹதீஸ் அவர்கள் பதிவு செய்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் டிக்ளேர் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அப்போ இதில் முரண்பாடும் தெரியுதா இல்லையா? இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது அடுத்த வாதம் என்ன வாதம்? அதாவது நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் போயிட்டா அவன் முஸ்லீக்குன்னு ஆயிடுவானா, விளக்கம் போவாட்டினா அவன் முஸ்லீமாக இருப்பானா. எதுக்கு சொல்கிறோம்? அதாவது இணை கற்பித்தல் என்ற இந்த வாதத்தை முஸ்லிக், அதாவது சூனியம் என்பது இணை கற்பித்தல், சூனியத்தை நம்பி சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் போல ஆற்றல் இருப்பதாக எவன் நம்புகிறானோ அவன் முஸ்லிக்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த செய்தியை இது நுணுக்கமான ஒரு விஷயம் இதில் அடங்கியிருக்கு. இந்த நுணுக்கத்தை விளங்கி கொண்டு இது ஷிர்க் என்று எவன் வழங்கினானோ அவன் முஸ்லிக் ஆகிட்டான். அந்த ஷிர்க்குன்னு விளங்கிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டு தான் எவன் சொல்கிறானோ அவன் முஸ்லிக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதே இது இந்த செய்தி போகலை, செய்தி போவாட்டினா அந்த போகாமலே அவர்கள் யாரேனும் மரணித்திருப்பார்களே, ஆனால் அவருக்கு அந்த செய்தி போகாதனால அது குறித்து அல்லாஹ் அவரிடத்துல விசாரிப்பான், அது அதில் குற்றம் இல்லை அவர் மேலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க செய்தி போனால் அவர் முஸ்லிக் ஆயிடுவார், போவாட்டினா முஸ்லீம்.
தமிழ்நாட்டில் பிறந்ததுனால மற்றவெல்லாம் முஸ்லிக்கு எது நம்ம கருத்தை ஏற்றுக்கிறாங்க, மற்ற அரபியா பிறந்தவன்லாம் அவன்லாம் தப்பிச்சு ஓடிடுவான் என்பது போன்று நையாண்டித்தனமாக அடுத்து ஒரு வாதத்தை வைக்கின்றார். இதுக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிறோம். எப்படி விளக்கம் சொன்னோம்? அதாவது ஒரு செய்தி இதுதான் சத்தியம் என்ற செய்தியை இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபு ஜஹல் அபு லஹப்லாம் இருந்தான். அவனுக்கு இந்த செய்தி போயிருச்சு. இந்த செய்தி போய் அரபியில் உள்ள செய்தியை அவன் கேட்டுக்கிட்டான். அதே நேரத்தில் இன்னும் பல பகுதிகளில் காட்டுவாசிகளாக பல பேர் இருந்திருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு இந்த செய்தி போயிருக்காரு. அப்போது அவங்க மனதளவில் அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்பிக்கிட்டு இருந்திருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள்லாம் போகலை. அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிறல. அவன் ஏற்றுக்கிறல. காட்டுவாசியாக இருந்தவன் ஏற்றிருப்பானா? ஏற்றிருக்க மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு உனக்கு செய்தி வரல, முகமது வந்திருக்காருன்ற செய்தி உனக்கு வரலை, அதனால உன்னைய நான் மன்னிச்சு விட்டுறேன் என்று சொல்லி அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அப்போ அபூஜஹல் அல்லாஹ் எழுப்பி கேட்கும் பொழுது அபூஜஹல் இந்த கேள்வியை கேட்டானா அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறோம். அபூஜஹல் எந்திரிச்சு, யா அல்லாஹ், என்ன இது மிகப்பெரிய அநியாயமாக இருக்குது, முகமதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு நரகம் சொல்லிட்ட, ஒரு காட்டுவாசி இருக்கிறான், அவன் முகமது நபியை ஏற்றுக்கிறல, அவனுக்கு சொர்க்கமா? நான் அரபியா பிறந்ததுனால எனக்கு இந்த தண்டனையா? நான் பேசாமல் காட்டுவாசியாக பிறந்திருக்கலாமே என்று அபூலஹப் சொன்னான். அபூஜஹல் சொன்னான்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவான்? அவனுக்கு செய்தி போகலடா, அவனுக்கு செய்தி போகாதனால அவனை மன்னிப்பான். உனக்கு செய்தி வந்துச்சா இல்லையா? உனக்கு செய்தி வந்திருக்கும் பொழுது நீ இதை மறுத்தேன்னா நீ முஷ்ரிக்கு தான், அல்லாஹ்வுடைய தூதரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இது போன்ற செய்தியை இதே மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. எப்படி வந்திருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு யூத பாதிரியார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முகமதே, நீங்க இணை கற்பிக்காமல் இருப்பீர்களே, ஆனால் நீங்க தான் சிறந்த சமுதாயம் அப்படின்றாரு. அதாவது நீங்க இணை கற்பிக்கிறீங்கன்னு சொல்றாரு, குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு, சுப்ஹானல்லாஹ், நாங்க இணை கற்பிக்கிறோமா என்று கேட்டாரு. ஆமா, உங்களுடைய தோழர்கள் சத்தியம் செய்யும் போது என்ன சத்தியம் பண்றாங்க? வல் காபா அப்படின்னு சத்தியம் பண்றாங்களா இல்லையா? வல் காபா என்றால் காபாவின் மீது சத்தியமாக. காபா மேல சத்தியம் பண்ணலாமா? ஷிர்க் இல்லையா அது என்று கேள்வி எழுப்புகின்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் காபான்னு இனிமே சொல்லாதீங்க, வ ரப்பில் காபா என்று சொல்லுங்கள், காபாவினுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்போ வல் காபா என்று சத்தியமிடுவது இணை கற்பித்தல் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வ ரப்பில் காபா என்று சத்தியமிடுங்கன்னு சொன்னார்களே. இந்த யூத பாதிரியார் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வல் காபா என்று சத்தியம் செய்த நிலையில மரணித்திருப்பார்களே, அவங்களுடைய நிலை என்ன? அவங்க எல்லாம் காபீர்களா? அந்த சஹாபாக்கள் எல்லாம் காபீர்களா? அந்த யூத பாதிரியார் சொன்னதுனால, அடே யூத பாதிரியார், நாசமா போன யூத பாதிரி, நீ எங்களை காபீர் ஆக்கிட்டடா, நீ சொன்னதுனால தானே நான் காபீரா போனேன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு அந்த செய்தி போகல, அதனால அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அதே நேரத்தில் இந்த செய்தி வந்த பிறகு யார் ஒருவர் வல் காபா என்று சத்தியம் செய்கின்றாரோ அவர் ஷிர்க் முஷ்ரிக்கு சொல்லுவோமா இல்லையா? இப்ப அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் யார் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை வைக்கின்றார் என்று அர்த்தம். அவர் ஷிர்க் செய்கிறார்னு அர்த்தம். அதனாலதான் அவர் முஷ்ரிக் என்று சொல்கின்றோம். இதே வேலையை முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தவர்கள் மரணித்திருப்பார்களே, ஆனால் அந்த செய்தி அவர்களுக்கு போகல. இதுவும் ஒரு நுணுக்கம் தான். என்ன நுணுக்கம் இதில் அடங்கி இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இப்படி சத்தியம் செய்யறது எப்படி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதாகவும் ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு. ஒரு விஷயத்தின் மேல நான் சத்தியம் செய்யறேன்னா அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். ஏன்? அவன் தான் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அவன் தான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் அவனிடத்துல தான் இருக்கின்றது. அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அவன் தான் அனைத்து பொருள்களையும் கண்காணிக்கக்கூடியவன். இந்த வல்லமையை கொண்டு போய் காபத்துல்லா கொடுக்குறோமா இல்லையாங்க? வல் காபா, கௌபாவின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கின்றேன் என்றால் அந்த கௌபா பார்த்துக்கிட்டு இருக்கு, அது என்னை விசாரிக்கும், நான் அதுக்கு பயந்து சொல்றேன் என்று அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அதை நீ வைக்கிற, அதுதான் அர்த்தம். அதை தான் அந்த யூத பாதிரி சுட்டி காட்டினாரு. இப்படி நுணுக்கமான விஷயம் அந்த ஷிர்க்ன்றது நுணுக்கமா ஆய்வு பண்ணா அது தெரியும். அதைத்தான் இங்கேயும் சொல்றோம். சூனியம் என்பதை எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய சக்தி அப்படியே இருக்கின்றது என்று எவன் நம்புறானோ அவன் இணை கற்பித்தவன். எப்படி சொல்றோம்? அல்லாஹ் மாதிரி இந்த சூனியக்காரன் செயல்படுறான் நீ நம்புறியா இல்லையா?
அதைத்தான் நீ நம்பிக்கிட்டு இருக்க. எப்படி நம்புற? எந்த பாதிப்பு வேணாலும், எப்படி வேணாலும், யார் மேல வேணாலும், எந்த அளவு வேணாலும் ஏற்படும். சூனியக்காரன் வைக்கிற சூனியத்துல என்னன்னா, அல்லாஹ் நாடினால், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துக்குருவார். அல்லாஹ் நாடுனா நடக்கும், அல்லாஹ் நாடுனா சூனியக்காரனுடைய சூனியம் பறிச்சிடும். அல்லாஹ் நாடுவானா? அதுதான் இங்க கேள்வி. அல்லாஹ் எப்படி நாடுவான்? அல்லாஹ் நாட மாட்டான். ஏன் அல்லாஹ் நாட மாட்டான்னு சொல்றோம்? லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் ஒரு காலத்திலையும் அவன் வெல்ல மாட்டான். சூனியக்காரன் போட்டிக்கு வரும் பொழுது வெல்ல மாட்டான். சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய இந்த சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுக்குறியா இல்லையா? இதை மட்டும் சொல்லு. அல்லாஹ் நாடுனா இது நடக்கும்னு, அல்லாஹ் நாடினான்னு ஒரு வார்த்தையை போட்டா எல்லாம் சரியா வந்துருமா? அல்லாஹ் எப்படிப்பா நாடுவான்? இதைத்தானே கேட்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் வார்த்தை விளையாட்டு காட்டுறது. அல்லாஹ் நாடுனா நடக்கும், அல்லாஹ் நாடுனா சூனியம் பழிச்சிடும். அது தீன் வந்து சூனியம் வச்சுட்டு போயிருக்கான். இந்த வர 16ஆம் தேதி பொதுக்கூட்டம் போட போறோம். 5 பேருக்கு சூனியம் வச்சுட்டு போனான். பிஜே ஊமையாயிருவாரு. அதே மாதிரி வந்து நான் வந்து கண்ணு குருடா போயிடும். எனக்கு கலீல் ரசூலுக்கு ஒரு கை ஒரு காலுக்கு வாதம் அடிச்சு போயிடும். முன்னாடி பேசினார் எம்ஏ சுலைமான், அவர் வந்து அவன் வைக்கிற சூனியத்தில் கிறுக்கு பிடிச்சி அவர் வந்து ஆடை இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் அம்மனமாக அலைவார். அதே மாதிரி வந்து கோவை ராமத்துல கோமால போயிடுவார் என்று அவன் வச்சுட்டு போயிருக்கிறான். சூனியம் வச்சேன்றான். இவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்றாங்க? நடக்குங்க, அல்லாஹ் நாடுனா கட்டாயம் கண்ணு குருடா போகும், பிஜே ஊமையா போயிடுவாரு, 16ஆம் தேதி மேடையில் ஏறிக்கிட்டு பேப்பர்னு தான் சொல்லுவாரு என்று சொல்றிய. எப்படிடா அல்லாஹ் நாடுவான்? அல்லாஹ் நாட மாட்டேன்னு சொல்லிட்டானடா. லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, ஒரு காலத்திலையும் சூனியக்காரன் வெல்ல மாட்டான் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அவன் எப்படி வெல்லுவான்? நீ எப்படி சொல்ற? அப்ப அல்லாஹ் சொன்னது பொய்யா? போட்டிக்கு வரும்போது அவன் ஜெயிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற நிலையில அல்லாஹ் நாடுவான் என்று நீ துணிஞ்சு சொல்றதா இருந்தா அப்ப சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். அப்ப எவனையும் முஸ்ரிக்கு நீ சொல்லக்கூடாது. ஏன் முஸ்ரிக்குன்னு சொல்லக்கூடாது? அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்குற, அவுலியாக்களே எனக்கு அதை தாங்க இதை தாங்க, பாஸ்போர்ட் கொடுங்க, விசா கொடுங்க, எனக்கு புள்ள கொடுங்க கேட்குறாங்க. இது புள்ள கிடைக்குமா கிடைக்காது? அவுலியா கொடுப்பாரா என்றால் அல்லாஹ் நாடுனா கொடுப்பாரு, அல்லாஹ் நாடுனா கொடுப்பான். அவுலியா கொடுப்பாரா? அவுலியாக்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கின்றதா? இதைத்தானே கேட்குறோம். இதே மாதிரி சிலைக்கும் சொல்லலாமா இல்லையா? சிலைகிட்ட போய் கேட்குறீங்களா, ஏன்டா இணைய எப்படி எடுத்துடுறா? இல்லை, அல்லாஹ் நாடுனா கொடுப்பான்ல. இப்போ ஒரு சிலை இருக்கு, சிலை வந்து கண்ணை குத்திரும், காதை குத்திரும், மூக்கை குத்திருன்றான், பயமுறுத்துறான். ஏண்டா இதெல்லாம் நடக்காது. ஏன்? சிலைக்கு சக்தி இல்லை, நல்லா சொல்லிட்டான். இன்னல்லதீன ததுவுன மின்துன் இல்லா இபாதுன் அம்சாலுக்கும், நீங்கள் யாரையெல்லாம் அல்லாஹ்வை விட்டு யாரையெல்லாம் அழைக்கின்றீர்கள் அவர்களும் உங்களை போன்ற ஒரு அடிமைகள் தான். ஃபதுவுஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கூப்பிட்டு பாரு, அதெல்லாம் உனக்கு பதில் தருதான்னு பார்ப்போம். அலஹும் அர்ஜுனி யம்சூன பிஹா அம்லஹும் ஐனி யப்திஷூன பிஹா அம்லஹும் ஐனு யுப்சிருன பிஹா அம்லஹும் ஆதானு யஸ்மாவுன பிஹா, அவைகளுக்கு நடக்கக்கூடிய கால் இருக்கா, பிடிக்கக்கூடிய கை இருக்கா, பார்க்கக்கூடிய கண் இருக்கா, கேட்கக்கூடிய காது இருக்கா? குலிது ஷுரகாக்கும் சும்ம கீதுனி ஃபலா துந்திரூன், செய்ய சொல்றா பாப்போம். நபியே நீ சொல்லு, செய்ய சொல்லு பார்ப்போம். எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய சொல்லு உன்னுடைய அந்த தெய்வங்களை, அந்த போலி தெய்வங்களை. நீ யாரையெல்லாம் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கின்றாயோ அந்த இணை தெய்வங்களை அழைச்சி எனக்கு வந்து சூழ்ச்சி செய்ய சொல்லு. ஃபலா துந்திரூன், எனக்கு எந்த அவகாசத்தையும் கொடுக்க வேண்டாம் என்று நபியை நீ சவால் விடு நல்லா சொல்றானே. இந்த அயோக்கியங்கள்ட்ட போய் கேட்டா நாடுனா நடந்துடும். அல்லாஹ் நாடுனா கையை காலை பிடிச்சி இழுத்துருவான். அல்லாஹ் நாடுனா சிலைக்கும் சக்தி வரும். ஏன்னா அல்லாஹ் நாடுனான்னு ஒரு வார்த்தையை போட்டா நீ மன்ற அயோக்கியத்தனம் எல்லாம் சரியாயிருமா? படைச்ச ரப்புட்ட நீ பதில் சொல்ல வேணாமா? அல்லாஹ் நாடுனான்ற ஒரு வார்த்தையை வச்சு நீ விளையாடிட்டு இருக்கியா? அல்லாஹ் எப்படி நாடுவான் அதைத்தான் கேட்கிறோம். அல்லாஹ் சோறு திம்பானா? அல்லாஹ் புள்ள வைப்பானா? அல்லாஹ் பொண்டாட்டியோட கூடுவானா? அல்லாஹ் தண்ணி குடிப்பானா? அது தண்ணி குடிக்க மாட்டான்னு சொல்லணுமா? அல்லாஹ் நாடுனா தண்ணி குடிப்பான், அல்லாஹ் நாடுனா புள்ள வைப்பான், அல்லாஹ் நாடுனா சோறு திம்பான், அல்லாஹ் நாடுனா கக்குசு போவான்னா அல்லாஹ் நாட மாட்டான். ஏன் அல்லாஹ் நாட மாட்டான்? அவனுக்கு ஒப்பாக எவனும் கிடையாது. அவனுக்கு தான் அனைத்து வல்லமை இருக்கின்றது. லா தகுது ஹூசினதும் வலா நௌம், அவனுக்கு சின்ன சோர்வு இல்லை, பெரும் தூக்கமும் வராது. அப்படிப்பட்டவன் எப்படி தூங்குவான்? பொண்டாட்டி இல்லை, புள்ளை இல்லை, மத்தகத்தை சாஹிபத்தன் வராவலதா, அவனுக்கு பொண்டாட்டி இல்லை, அப்புறம் புள்ள
பொண்டாடி கட்ட மாட்டான்டா, புள்ள பெக்க மாட்டான்டா. லம் எளிது வளம் இவ்வளவு அவன் எவனுக்கும் பிறக்கவும் இல்லை, எவனையும் பெற்றெடுக்கவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்ல, இந்த அயோக்கியங்க சொன்னாலும் சொல்லுவாங்க அல்லாஹ் நாடுனா புள்ள பெப்பான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் நாட மாட்டேன்னு சொன்ன பிறகு இந்த அல்லாஹ் நாடினால் என்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடுறிய. படைச்ச ரப்புக்கு நீ பதில் சொல்ல வேணாம். அல்லாஹ் நாடு அப்ப எல்லாம் கூடும், தர்கா வணக்கம் எல்லாம் கூடும், அல்லாஹ் நாடுனா நடக்கும். அல்லாஹ் நான் அதைத்தானே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நம்பணும்னா இவங்கள போய் முஸ்ரிக்குன்றாங்க சொல்றாருங்க. போய் முஸ்லி சூனியத்தை நம்புறதுனால சூனியக்காரன் வைக்கிற சூனியத்தில் பாதிப்பு ஏற்படும் நான் சொன்னா இதை போய் முஸ்ரிக்குன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றான் அப்படின்னா, நான் அல்லாவுடைய அந்த ஆற்றல் வந்து சூனியக்காரனுக்கு வந்துருச்சுன்னு நாம சொல்றோமா? நான் எங்க அப்படி சொல்றேன் கேட்கிறாரு. நாங்கள் அப்படி சொல்லலையே, அல்லாவுடைய ஆற்றலை கொண்டுதான் அது நடக்கிறது அப்படித்தானே நாங்க சொல்றோம். அதைத்தானே அவனும் சொல்றான். தர்காவுக்கு போறோம்னு அதைத்தானே சொல்றான். அல்லாவுடைய ஆற்றலை கொண்டு அவுலியாவின் மூலமாக நான் பிள்ளை வைக்கிறேன், அல்லாவுடைய ஆற்றலை கொண்டு எனக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது அவுலியாக்களின் மூலமாக. இதைத்தானே அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவங்களையும் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிவிடுவீர்களா? அப்ப அப்படி சொல்லவாங்க. அப்போ இதுக்கு என்னன்னா, அந்த 102 வசனத்தை வைத்து கொண்டு விளையாடுறது. 102 வசனத்தில் என்ன வருது? அல் பக்கராவினுடைய 102வது வசனம். அந்த 102வது வசனத்துல இல்லா பி இதுன்னு இல்லான்னு ஒரு வார்த்தை வருது. அல்லாஹ் நாடினாலே தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சூனியம் பழிக்கும், அல்லாஹ் நாடுனா பழிக்கும் என்று சொல்கின்றார்கள். அதில் கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? அதாவது வந்து அல்லாஹ் அதாவது இந்த 102 வசனத்தை மட்டும் இவங்க எடுக்கவே மாட்டாங்க, நம்ம எடுக்க மாட்டோமா, பதிலே சொல்ல மாட்டோமா. அந்த 102 வசனத்துக்கு மட்டும் நம்ம பதிலே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் வந்து பல விஷயங்களை பேசிட்டு இந்த 102 வசனத்தை மட்டும் விட்டுட்டு போய்விடுவார்கள். நம்ம வைத்த வாதத்துக்கு பதில் சொன்னாரா? அவர் என்னென்ன வாதம் வச்சாரோ அது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொன்னாரா? எந்த அவர் வைத்த எந்த அதாவது அவர் வச்ச வாதம்னா, அவர் தௌஹீதில் இருந்தார்ல, அதை இப்போ சொல்கிறேன். சூனியம் கூடாதுன்றதற்கு அவர் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கும்பொழுது, இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கும்பொழுது என்ன வாதம் வைத்தாரோ அந்த வாதத்துக்கு நீ பதில் சொன்னியா? லா இஃப்லிஹு சாஹிரு ஹைசு வதா என்ற அந்த திருமறை வசனத்துக்கு நீ பதில் சொன்னியா? சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான், போட்டிக்கு வரும்போது ஜெயிக்க மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்துக்கு நீ பதில் சொன்னீரா? அவர் பதில் சொல்லலை. ஆனால் நம்ம இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து இந்த ஒட்டுமொத்தமாக புக்கையெல்லாம் வாபஸ் வாங்கிட்டேன். புக்கை பற்றி ஒருத்தவர் கேட்குறாரு, ஒரு சவர் கேட்டார். கேட்டவனையும் அதுதான் நான் தான் சொல்லிட்டேனே, அந்த புக்கை தான் நான் அப்படியே வாபஸ் வாங்கிட்டேன், நான் அந்த புக்கை ஃபுல்லாக வாபஸ் வாங்கிட்டேன்னு சொன்னால் எல்லாம் சரின்னு ஆயிருமா? நீ வச்ச வாதத்துக்கு பதில் சொல்லணும். என்னென்ன வாதமும் ஒவ்வொரு வரி வரியாக வாசித்து இந்த வாதத்தை நான் வைத்திருந்தேன், அது தப்பு இன்ன வகையில், இந்த வாதத்தை வைத்திருந்தேன், அது இந்த வகையில் தப்புன்னு சொல்லணுமா இல்லையாங்க? அப்படி சொல்ல மாட்டாராம். மொத்தமாக நான் வாபஸ் வாங்கிட்டேன். அதனால தான் கேட்டிருந்தாங்க சூனியத்தை பற்றி. நான் வந்து இன்னும் கூடிய விரைவில் ஒரு புக்கு வெளியிட போகிறேன், அறிவு போட்டிருக்காரு. அப்பா சரி தான் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? நான் வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு வெளியிட போகிறேன் சூனியத்தை பற்றி, சூனியம் சம்பந்தமாக பாதி வேலை முடிஞ்சிருச்சு, மீதி வேலை தான் மிச்சம் இருக்குது, கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னோடனே கீழே நம்மளுக்கு கமாண்டு போடுறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் வெளியிடும் பொழுதே அந்த புக்கினுடைய எக்ஸ்பைரி டேட் என்னன்றதையும் சேர்த்து விட்டுருங்க. அப்போ தான் வந்துக்கிட்டு இத்தனாம் தேதி வரை, ஏன்னா நாங்கள் வாங்கிக்கிறதுமா படிச்சுக்கிட்டு இருப்போம், நீ பெசாட்டுக்கா எது செல்லாது அப்படின்ட்டு போயிட்டேன்னா அப்புறம் நான் இருக்கிறோம்ல கேனப்பயிலாயிடுவோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த புக்கை ஒருத்தன் வாபஸ் வாங்குவானா? உலகத்தில் இல்லாத அந்தர்பல்டியாக இருக்கா இல்லையா? எப்படி அந்தர்பல்டி? அதாவது இந்த மாதிரி ஒரு 20 ஹதீஸ் நான் சொன்னேங்க, ஒரு ஹதீஸ் மட்டும் எனக்கு நெருளாக இருக்குது, இப்படி சொன்னால் நியாயம். இந்த ஹதீஸில் இந்த வசனம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படி சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கது. நான் திடீர்னு நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சு யோசனை பண்ணி பார்த்தேன், 20 ஹதீஸ் நான் சொன்னது அப்படி தப்பு, நான் எழுதின புக்கு எல்லாம் தப்பு, நான் இருந்த கொள்கையே தப்பு, நான் வெளியே போகிறேன் என்று போகின்றார் என்றால் இப்படி பல்டி அடிக்கலை, இப்படி பல்டி அடிக்கிற இது பொய்ன்றது தெரியுதா இல்லையா? ஆக அதில் வந்து இந்த 102 வசனத்துக்கு வர்றேன். அந்த 102 வசனத்தில் அவங்க அதை பற்றி சொல்லவே மாட்டாங்க. அந்த வசனம்தான் திருமறை குர்ஆனில் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? சூனியத்துக்கு எந்த பவர் இல்லைன்றதுக்கு உண்டான ஆதாரம் அந்த வசனம். சூனியத்திற்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, சூனியத்தினால ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு அந்த வசனம் தான் ஆதாரம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வத்தபாவுமா தத்துலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் அப்படின்னு தான் அந்த வசனம் ஆரம்பமாகின்றது. சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். யாரை பார்த்து? யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். யூதர்கள் என்ன பண்ணான்னா,
நான் வந்து சூனியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சூனியம் எப்படிப்பட்ட சூனியம் தெரியுமா? சுலைமான் நபியினுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வருது எங்களுக்கு. நாங்கள் அப்படி இருந்து சுலைமான் நபியினுடைய காலத்திலிருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குது, அவர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்ற ரேஞ்சில் அதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அதுக்கு தான் மறுப்பு சொல்கிறான். வத்தபமா தத்துலு ஷயாத்தீன் வலா முல்கி சுலைமான். சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் சுலைமான் சொன்னதை இவங்க பின்பற்றல, ஷைத்தான்கள் சொன்னதைத்தான் இவர்கள் பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமான். சுலைமான் ஒரு காலத்திலையும் இணை கற்பிப்பவராக இருக்கவில்லை, இறை மறுப்பாளராக இருக்கவில்லை. வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு. ஷைத்தாங்க தான் காபிரா போயிட்டாங்க. யுஅல்லிமுன நாஸ சிஹ்ர. சிஹ்ரை கற்றுக் கொடுத்ததன் மூலமாக ஷைத்தான் தான் காபிரா போயிட்டான். வமா உன்சில அலல் மலக்கைனி. அந்த இரண்டு வானவர்களுக்கும் அது அருளப்படவில்லை. எல்லாம் மறுக்கிறான். இந்த யூதர்கள் சொல்லி கொடுத்துருக்கப்ப என்ன சொன்னா, இது வந்து சுலைமான் நபியினுடைய காலத்திலிருந்து வருது, சுலைமானுக்கு இதில் சம்பந்தம் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டு வானவர்கள் தான் இதை அவங்க வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களாக்கும், வானவர்கள் மூலமாக வந்தது அப்படின்னாங்க. அதுக்கு தான் எல்லாம் மறுப்பு தெரிவிக்கின்றான். வமா உன்சில அலல் மலக்கைனி. அந்த இரண்டு மலக்குமார்களுக்கும் அது அருளப்படவில்லை. அல் மலக்கைனின்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினான். அந்த இரண்டு மலக்குமார்களுக்கும்னா யாரு? அதுக்கு முன்னாடி அல்லாஹ் இரண்டு மலக்குமார்களை பற்றி பேசுகிறான். இன்கான அதுவும் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ரசூலிஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வும் எதிரியாக இருக்கின்றான். அத்தகைய காபிர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரி என்று அல்லாஹ் அங்கே ஜிப்ரீல் மீகாயிலை பற்றி பேசினானே, அதனுடைய தொடர்ச்சியாக அதுக்கு முந்தின வசனங்கள்ல அல்லாஹ் இதை பற்றி சொல்லியிருக்கிறான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வமா உன்சிலால் மலக்கைனி, அந்த இரண்டு வானவர்களுக்கும் அது அருளப்படவில்லை. இவர் பேசுகிறப்ப என்ன சொல்றாரு? ஹாருத் மாருத் என்ற இரண்டு மலக்குமார்கள். ஹாருத் மாருத் மலக்கு எப்பா மாறினாரு? மலக்கா அவன் ரெண்டு பேரும் சைத்தாம்பி பாபில ஹாருத் மாருத். ஹாருத் மாருத் என்ற இரண்டு சைத்தாங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க சிகிர. அல்லாஹ் அப்படிதான் அதில் சொல்லி காட்டுறான். வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த இரண்டு மலக்குமார்களுக்கும் அது அருளப்படவில்லை என்று அல்லாஹ் மறுக்கின்றான். இப்படி தெளிவா இந்த வசனத்தில் இருக்கும் பொழுது ஆருத் மாருத்து மலக்குன்றாரு. மலக்குன்னா மலக்குக்கு உண்டான ஆதாரத்தை சொன்னியா? மலக்குன்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டிய. மலக்குன்றதுக்கு உண்டான ஆதாரம் என்ன அதை சொல்லலை. இவரை கேட்டிருக்காரு. மலக்குன்னா ஹாருத் மாருத்து மலக்குன்னு எப்படி சொல்லலாம்? மலக்குக்கு இதுதான் வேலையா? எல்லாரையும் காஃபிராக்குறது வேலையா? மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க. இதை கற்றுக் கொடுக்குறதுக்கு மலக்கு வந்தாருன்னு சொல்றியே என்று இவரே கேள்வி கேட்டிருக்காரு. இவ்வளவு தெளிவாக கேள்வி கேட்டிருக்க நிலையில வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த இரண்டு மலக்குமார்களுக்கும் அருளப்படவில்லை என்பதை, அந்த இரண்டு மலக்குமார்கள் என்பது ஹாருத் மாருத்துன்னு மனுஷ செய்தாங்கள மலக்குமார் என்று சொல்றாரு. அதுல அந்தர்பல்ட்டி சொல்றதா இருந்தா தெளிவா வாதத்தை வைக்கணும். வாதத்தை வைக்கல. அமாயு அல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். அந்த இருவரும் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை, எதுவரையும் கற்றுக் கொடுப்பதில்லை. இந்த பாருப்பா, இதை நீ கற்றுக்கிட்டேன்னா நீ காஃபிரா போயிடுவ, நாங்கள் படிப்பினையாக இருக்கின்றோம் என்று சொல்லாதவரை அவர்கள் யாருக்கும் அதை கற்றுக் கொடுப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க இப்படி சொல்லி எச்சரிக்கை பண்ணி, எவ்வாறு நாங்கள் ரெண்டு பேரும் செய்தாங்க, மனுஷ செய்தான் தான் கற்றுக் கொடுக்கான்றான். மனிதர்கள் தான் வந்தாங்க. மனிதர்களை செய்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை திருமறை குர்ஆன்லயும் இருக்கு, ஹதீஸ்கள்லையும் இருக்கு. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த முனாஃபிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஷைத்தான்களிடத்தில் தனித்து இருக்கும் பொழுது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான் சொல்லுவார்கள். ஷைத்தான்னா அந்த சைத்தான் இல்லை, மனுஷ சைத்தானை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அந்த இடத்துல மனுஷ சைத்தானை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அவங்களிடத்துல தனியாக இருக்கும் பொழுது உங்கள் ஆளுக்கு அப்படின்னு வாங்க, இங்கிட்டு என்ன சொல்லுவான், நம்ம ஆளுக்குன்னுவான் முஸ்லீம்கள்கிட்ட. இப்படின்னு நல்லா சொல்கிறானே, மனுஷ சைத்தானை தான் மனிதர்களை தான் சைத்தான் என்று அந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான். ஆக அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? கவிதை பாடக்கூடிய ஒருத்தவனை பார்த்து சைத்தானை பிடிங்கன்னாங்க. சைத்தானே இறங்கி வந்துட்டான்னு கிடையாது. சைத்தான் மனுஷ வடிவ மனிதன் அவன் சைத்தான் வேலை செஞ்சான்னா அவனை சைத்தான்னு சொல்லக்கூடிய வழக்கம்.
அந்த மாதிரி தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, செய்தாங்க தான் காபிரா போயிட்டாங்க. அல்லிமுனன்னாச சிகரை கற்றுக் கொடுத்ததன் மூலமாக செய்தாங்க தான் காபிரா போயிட்டாங்க என்று சொல்லி அந்த 2 ஹாரூத் மாரூத் என்ற மனுஷ செய்தாங்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். இப்படி அவர்கள் கற்றுக் கொடுக்கும்போது இப்படி சொல்லுவானா, என்ன சொல்லுவான், ஏன் பாருப்பா நான் காபிரா போயிட்டேன், என்னை மாதிரி நீ காபிரா போயிடாத என்று எச்சரிக்காதவரை அவர்கள் இதை கற்றுக் கொடுப்பதில்லை. அப்போ இந்த எச்சரிக்கைக்கு பயப்பட்டவன் ஒரு நிலையை எடுத்தான், எச்சரிக்கைக்கு பயப்படாதவர்கள் அது பிரச்சனை நான் கற்றுக்கிறோன்னு போயிட்டான். எச்சரிக்கைக்கு பயந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. அந்த எச்சரிக்கைக்கு பயந்தவர்கள் ஃபயதஅல்லமூன, எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எதை கற்றுக்கொண்டார்கள், மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சூனியத்தை கற்றுக்கொள்ள வந்தவன் சூனியம் குறித்து அந்த சைத்தானுடைய எச்சரிக்கைக்கு பயந்து, வேணாண்டா இதை நீ கற்றுக்கிட்டேன்னா நீ காபிரா போயிடுவடா என்ன அந்த மனுஷ சைத்தான் சொன்னதை பயந்து, வேணாம் அப்போ நான் வேணாம், எனக்கு சூனியம் வேணாம், வேற ஏதாவது கலையை கற்றுக்கொடு என்று கேட்க, என்ற அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தினாங்க. எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எதை கற்றுக்கொண்டார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். வமாஹும் பில்லாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்றான், அதுவும் கூட அந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டார்களே, அந்த கலையும் கூட அல்லாஹ் நாடுனா தான் அவங்க பிரிக்க முடியும். அல்லாஹ் நாடாட்டினா அதை பிரிக்க முடியாது. கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலைனா இங்கே உட்காந்துக்கிட்டு மந்திர ஓதி பிரிக்கிற அப்படி இல்லை, போட்டு கொடுக்குற கலை. புருஷன் முன்னாடிட்டு போய் உன் புருஷனை 3வது ரோட்டு முக்கில் பார்த்தனே, அந்த பொம்பளை வீட்டிலேருந்து வெளியே வந்தாருன்னா சண்டை வந்துடுமா இல்லையா, இப்படி சில ஹிக்மத்துகளை சொல்லி கொடுத்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சில டெக்னிக்குகளை அவன் கற்றுக் கொடுத்தான். இப்படி கற்றுக் கொடுத்தது தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். இதில் ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி சைத்தான் நான் காபிரா ஆகிட்டேன், நாங்கள் உனக்கு படிப்பினையாக இருக்கிறோம், நீ இதை கற்றுக்கிட்டு காபிரா போயிடாத அப்படின்னு சைத்தான் சொல்லுவானோ என்று ஒரு சந்தேகம் வரலாம். ஆமாம், சைத்தான் சொல்லுவானா இல்லையா, ஒவ்வொரு சைத்தானும் சொல்லுதா இல்லையா. தண்ணி அடிக்கிற சைத்தாங்கள்ட்டெல்லாம் போய் கேளுங்க, தண்ணி அடிக்கலாமா இல்லையா, என்னம்மா நீ காபி இதாக போயிடாத, போதைக்காரன் ஆயிடாத, சைத்தான் சொல்லத்தான் செய்யும். தண்ணி அடிக்கிற சைத்தான் சொல்லும். சிகரெட் பிடிக்கிற சைத்தான்ட்ட போய் கேளுங்க, இந்த மாதம் தான் விட்டேன், போன மாதம் தான் விட்டேன், 6 மாதத்துக்கு முன்னாடி தான் விட்டேன்லாம் சொல்லும். இல்லைப்பா இப்போ தான் 4 மாதத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தா சொல்கிறாங்களே, அது போன மாதம், இது இந்த மாதம் அப்படிலாம் சொல்லும் செய்தாங்க. அந்த போய் பிடிக்கிற செய்தாண்டே போய் இந்த மாதிரி போய் பிடிக்கலாமான்னு கேட்டால், போய் பிடிப்பது தவறுன்னு பயான் பண்ண அந்த செய்தானே. அப்போ புகை பிடித்ததை கூடாதுன்னு போய் பிடிக்கிறவனே சொல்கிறானா இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு செய்தானும் சொல்லுவான். என்ன சொல்லுவான், இங்கே பாருப்பா வேணாம், இந்த மாதிரி நீ நாசமாக போயிடாத, இதை கற்றுக்கிட்டு நீ காபிரா போயிடாத என்று சொல்லி அந்த சைத்தான்கள் சொன்னார்கள். அந்த எச்சரிக்கைக்கு பயந்து தான் சிஹரை கற்றுக்கொள்ளாமல் வேற ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்றதுனால தான் எனவே என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். எனவே என்ற வார்த்தையை அல்லாஹ் ஏன் பயன்படுத்த வேண்டும், ஃபயதஅல்லமூன என்று ஏன் சொல்ல வேண்டும் அல்லாஹ். எனவே என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளே அதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை மறுத்து விட்டு எனவே வேற ஒன்று செஞ்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வா, நான் ஒருத்தவன்ட்ட போகிறான், 2 பேர் போகிறாங்க, கொலை பண்ணுறதை கற்றுக் கொடு. டேய் கொலை பண்ணீங்கன்னா தூக்கி உள்ளே வச்சுருவாங்கடா, அந்த நானே உள்ளே இருக்கேன், தூக்குள்ள ஓட்டுருவாங்க, ஆளை காலி பண்ணிடுவாங்க, உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு பயம் காட்டாத வரை அவர்கள் கொலை செய்வது எப்படின்னு சொல்லி கொடுப்பது இல்லை. இப்படி சொன்னவனையும் கொலை பண்ணால் உள்ள தூக்கி போட்டு நம்மளை மரண தண்டனை கொடுத்துருவாங்களா நமக்கு, இப்போ நான் வேணாம் வேற ஏதாவது சொல்லி கொடு அப்படின்னா, எனவே அது அல்லாத கையை காலை முடிக்கக்கூடிய ஒரு வித்தையை கற்றுக்கொண்டார்கள். எனவேன்னு எப்படி வரும், இப்போதான் வரும். எப்போ வரும், அதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை மறுத்து விட்டு அதற்கு பகரமாக வேற ஒன்றை கற்றுக்கொண்டார் என்பதாக வந்தால் தான் எனவே என்ற வார்த்தையே வரும் அந்த இடத்துல. எனவே என்ற வார்த்தையை அந்த இடத்துல அல்லாஹ் போட்டிருப்பதனுடைய காரணமே என்ன, சிகரை பற்றி எச்சரிக்கை செஞ்சதுனால அந்த எச்சரிக்கைக்கு பயந்தவர்கள் எனவே கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். அந்த கலையும் கூட
வமாஹும் பிலாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ் நாடுனாலே தவிர அந்த கலையின் மூலமாக கூட ஒன்றும் செய்ய முடியாது உன்னால. இதைத்தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த இங்க என்னன்னா அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹ் அந்த இடத்துல வார்த்தையை சொல்றானே, இது எதுக்கு சொல்றான்? கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையை பத்தி சொல்றான். கணவன் மனைவியை பிரிக்கிறது மேஜிக் மந்திர தந்திரத்துல இல்லை. போய் போட்டு கொடுத்து நேரடியாக சண்டை மூட்டை வச்சு இல்லாத பொல்லாத விஷயத்தை சொல்லி கொடுத்து இப்படி சண்டை மூட்டி விடுறது, இப்படி பிரிவினை ஏற்படுத்துறது தானே ஒழிய கணவன் மனைவியை பிரிக்கிறது கூட மேஜிக்கில் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் சில விஷயங்களை ஓதுவேன், இது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்புனா அவன் காஃபிரே, அவன் அல்லாஹ்வுடைய வல்லமையை அவன் கையில் வச்சிருக்கான்னு அர்த்தமாயிரும். இப்படி கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய கலையும் கூட இந்த கலை தான். இந்த ஒரு இல்லாபி இதுன்னு இல்லான்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடுறத பாருங்க. அல்லாஹ் நாடுனா அல்லாஹ் என்ன வேணாலும் செய்யலான்ட்டான், என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டான். கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையை பற்றி தான் பிஹி என்ற அதன் மூலம்னா எதன் மூலம்? அந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையின் மூலம் அவர்கள் ஒன்றும் செஞ்சிட முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர. இதுதான் இதற்குரிய விளக்கம். இந்த விளக்கத்துக்கு பதில் சொல்ல திராணி இல்லை. வேலோட்டமா இது எவ்வளோ பெரிய வசனம் தெரியுமா? இந்த வசனத்துக்கு பேச மாட்டார்கள், இதுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். இந்த சொல்லிட்டேன். இப்போ இதைத்தான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரியான ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? சூனியத்தை பற்றி இந்த மாதிரி இந்த வசனத்துக்கு இந்த வாதத்தை வைக்கின்றார்கள். இது தவறான மொழிபெயர்ப்பு, இது தப்புன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சரியான நபராக இருந்தால் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர்கிட்ட பதில் கிடையாது. ஏன்? இது சரியான கருத்தாக இருக்கிறதுனால, இதுக்கு பதில் இல்லைன்றதுனால இந்த வசனத்துக்கு பதில் சொல்லாமல் வேற எங்கெங்கேயோ மூத்த சிலாக்களினுடைய வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் இவங்க தான் மூத்த சிலாக்கள் என்றெல்லாம் சொல்லி சொல்றதை பார்க்குறோம். மூத்த சிலாக்களுடைய வழியில் இருக்காங்க, இவங்க எல்லாம் மூத்த சிலாக்கள் அப்படின்றாரு. மூத்த சிலாக்கள் யாருன்னு தனியாகவே பேசியிருக்காரு இவர். மூத்த சிலா நாங்கள் மூத்த சிலாவா, தௌஹீத் ஜமாத் மூத்த சிலாவா? கிடையாது. அதுலேயே பேசுகிறார். இந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மூத்த சிலான்னா 5 உசூல், அந்த 5 உசூலை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் மூத்த சிலாக்கள். அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இவங்க மூத்த சிலாக்கள்ன்றாரு. 5 உசூலை சொல்லி இந்த 5 உசூலில் இருக்கிற மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க மூத்த சிலாக்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சரியான ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? மூத்த சிலான்னா யார் தெரியுமா? இந்த 5 உசூலில் உள்ளவங்க, இந்த 5 அடிப்படையில் உள்ளதுனால தான் இவனை மூத்த சிலான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த 5 உசூல் என்னன்னு பாருங்க. மூத்த சிலாவா இல்லையா நமக்கு தெரியும். மூத்த சிலாவினுடைய 5 உசூல் என்ன? முத விஷயம் தௌஹீத். தௌஹீதுனா ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும்ன்றதுல அவங்களுடைய கொள்கை என்னன்னா, அல்லாவை பார்க்க முடியாது, அல்லாவை போல எதுவும் கிடையாது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் அப்படின்ற வசனத்தை வச்சு அல்லாவை பார்க்கவே முடியாது என்று சொல்கிறார்கள். அல்லாவை பார்க்க முடியும்னு எவனாவது சொன்னான்னா அவன் இஸ்லாத்திலிருந்து வெளியே போயிட்டான் அப்படின்றாங்க. நம்ம அல்லாவை பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் மறுமையில் பார்த்து நல்ல மக்கள் பார்ப்பாங்க, நல்ல பல முகங்கள் செழித்து இருக்கும், தங்களுடைய இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம மூத்த சிலாவா? விஷயத்திலே அடிபட்டு போகுது. அல்லாவை பார்க்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான், நம்ம அல்லாவை பார்க்க முடியும்னு சொல்கிறோம். அதிலே போச்சு. அடுத்து அதில் நீதியாளன், அல்லா நீதியாளன். ஏன் நீதியாளன்? அதாவது அவன் செஞ்சதுக்கு தான் அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுப்பான். அவனா ஒரு விதியை எழுதி வச்சுட்டு விதிப்படி நடக்கிறதுனால நரகத்தில் தூக்கி போடுவேன்னு சொல்ல மாட்டான். விதின்றது கிடையாதுன்றாங்க. நம்ம விதியை மறுக்கிறோமா? நாங்கள் மூத்த சிலாக்களா? நாங்கள் விதியை மறுக்கலையே, விதியை ஏற்றுக்கொள்கின்றோமே, அப்புறம் எப்படி எங்களை மூத்த சிலான்னு சொல்கிற? அதுக்கும் இல்லை. அடுத்து என்ன? வாதுவல் வாயித், அதாவது எச்சரிக்கையின் அடிப்படையில் உண்டான வாக்குறுதி. அதாவது அல்லாஹ் இந்த பாவம் செஞ்சால் நரகம்னு சொல்லிட்டான், இன்னும் பாவம் செஞ்சா உனக்கு இவ்வளோ தண்டனைன்னு சொல்லிட்டான், இதில் தான் செஞ்சா உனக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டானா? இதுக்கு மாற்றமா அல்லாஹ் செய்ய மாட்டான். பெரும்பாவம் செஞ்சவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான். இன்னல்லாஹ் லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் இணை கற்பித்தல ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அதுக்கு கீழ்நிலையில் உள்ளதை தான் நாடியவருக்கு மன்னிப்பேன்றான். ஆனால் வாதுவல் வாயுதுன்னு சொல்லிட்டு இது அல்லாஹ் பெரும்பாவம் செஞ்சவனுக்கு நரகத்தை தான் கொடுப்பான்றான். நம்ம அப்படியா சொல்கிறோம்? அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கா, மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹ் அதுக்கு கீழ்நிலை, இணை கற்பித்தலுக்கு கீழ்நிலையில் உள்ளதை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்புன்னு சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம என்ன மூத்த சிலாவா? அடுத்து என்னன்னா அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைனி,
அதாவது வந்து ரெண்டுக்கும் மத்தியில் நடுவில் உள்ளவங்கன்னு சில பேர் நம்புகிறாங்க. நரகம் சொர்க்கம் ரெண்டுக்கும் மத்தியில் சில பேர் இருப்பாங்க. சொர்க்கமுக்துக்கும் போக மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க, நடுவுலே இருப்பாங்க, நடுவில் என்றென்றும் இருப்பார்கள். அப்படி நம்ம நம்பலை. அல்ல ஆராஃப் என்ற அந்த மதிர்ச்சுவரில் சில பேர் இருந்தாலும் அவர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டு விடும் என்று தான் நம்ம நம்புகின்றோம். அல்ல அப்படி தான் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான் என்று சொல்கிறோம். இப்படி நம்புகிறோமா? நம்ம என்ன முத்தசிலாவா? கிடையாது. அடுத்து என்ன? அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹியு அனில் முன்கர். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னா ஆட்சியாளருக்கு எதிராக போய் கிளர்ச்சி பண்ணுன்றான். நம்ம ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது. ஒரு ஆட்சிக்கு கீழே இருந்தோம்னா அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டிய இருக்கின்றது. ஒரு ஆட்சி அமைஞ்சா தான் அடுத்த ஆட்சியை எதிர்க்கணும்னு சொல்கிறோம். இதில் நம்ம முத்தசிலாவா? இது எதுலேயுமே நம்ம கிடையாது. இப்போ எல்லாமே மாற்றமாக தான் இருக்குது. என்ன? சூனியத்தை மறுத்தாங்களாம். சூனியத்தை மறுத்த ஒரு காரணத்தினால உடனே முத்தசிலா. ஏன்னா சூனியத்தை மறுத்தது மாதிரி வந்துக்கிட்டு எத்தனை பேர் மறுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தன் மறுத்தது மாதிரி நம்மளும் மறுத்ததுனால நம்மளும் முத்தசிலா அப்படின்னா தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு சலஃபு கொள்கை வந்து வழிகட்ட கொள்கை. சலஃபு கொள்கை வழிகட்ட கொள்கை, சலஃபுகளை பின்பற்றது வழிகேடுன்னு சொல்கிறோம். அப்பாஸ் அலியும் தான் சொல்கிறாரு, சலஃபுகளை எவன்லாம் பின்பற்றானா அவன்லாம் வழிகேடன், அவனுக்கெல்லாம் நரகந்தான்றாரு. இப்போ தௌஹீத் ஜமாத்துக்காரனா அப்பாஸ் அலி அல்லது நம்ம அப்பாஸ் அலி கோஷ்டியா அப்படி சொல்லுவாரா? இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் நான் அப்படி சொல்கிறேன் சொல்லுவாரா இல்லையா? அப்போ வந்து முத்தசிலா என்றால் முத்தசிலாவுக்கு உண்டான அனைத்து அடிப்படையிலுமா நம்ம இருக்கிற அது அந்த கொள்கையை நம்ம ஏற்று வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வை பார்க்க முடியும்னு சொல்கிறோம். அல்லாஹ் விதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்கின்றோம். பெரும்பாவத்துக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான் என்று சொல்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆள்கள்லாம் கிடையாது. அப்படி சில பேர் இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறோம். இவ்வளவு தெளிவாக சொல்லும் பொழுது நம்மளை போய் முத்தசிலா என்று இவர் வந்து ஒரு பச்சை அவதூறை சொல்கின்றார் என்றால் இதுதான் ஓடிச்சு. முத்தசிலா யாருன்னு 1 மணி நேரம் பேசுகிறாரு. அந்த 5 உசூலை பற்றி சொல்கிறாரு. 5 உசூல் இருக்குது, அதை பற்றி பேச மாட்டாராம். பேசுனா நம்ம முத்தசிலா இல்லைன்னு தெரிஞ்சு போயிருமா இல்லையா? அதனால பேச மாட்டாங்களாம், ஓடி போயிட்டார். இப்படி வந்து நம்ம மேலே திட்டமிட்டு அவதூறு பரப்புறாரு. முத்தசிலாக்களில் வழியில் பயணிப்பவர் யாருன்னு சொல்லி தனியாகவே பேசியிருக்காரு. தனியாக பேசி பார்க்க முடியாதுன்னு எவன் சொல்கிறா? சேகத்துல்லா ஜமாலி பரலேவி குரூப்பு சுனி ஜமாத்து பார்க்க முடியாதுன்றான். அவனை போய் சொல்லுவியா நீ முத்தசிலான்னு சொல்லுவியா? அந்த ஒரு விஷயத்துல சொல்லுவியா இல்லையா? இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஹவாரிஜிகள்ன்றார். அடுத்த வாரம் இவங்க வந்து ஹாரிஜியாக்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்கள பற்றி சொன்ன அந்த விஷயம் எல்லாம் நிறைவேறுது பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சில பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவான், அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் தெரியுமா என்று சொல்லி ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். புகாரில் இருக்கக்கூடிய செய்தி தான். அந்த செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவர்கள் வந்து குர்ஆனை ஓதுவார்கள், அது அவர்களுடைய தொண்டை குழிக்கு கீழே இறங்காது என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்க குர்ஆனை நல்லா ஓதுவாங்க, குர்ஆன் வசனமாக சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து தொண்டை குழிக்கு கீழே இறங்காது. எப்படி பார்த்தீங்களா? இதைத்தான் சொன்னாம அந்த சுன்னி ஜமாத்துக்காரர்களும் இதைத்தான் குற்றச்சாட்டாக வைத்தார்கள். என்ன சொன்னாங்க? இப்படி வாழ்க்கை வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கூட்டம் தான் இது அப்படின்லாம் சொன்னார்கள். அதே இதையே சொல்றிய குர்ஆன் யாருடைய தொண்டை குழிக்கு கீழே இறங்கலை? உன் தொண்டை குழிக்கு கீழே இறங்கலையா? எங்கள் தொண்டை குழிக்கு கீழே இறங்கலையா? பார்ப்போமா யார் தொண்டை குழிக்கு கீழே இறங்கலன்னு பார்ப்போமா? குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானா அப்படியே நம்ப வேண்டும் என்று நம்பக்கூடிய கூட்டம் நாங்கள், அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் நாங்கள். அப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்க கூட்டத்தை பார்த்து தொண்டை குழிக்கு கீழே இறங்காதுன்றிய ஒவ்வொரு விஷயமா எடு. பால்குடி மேட்ரு எடு. தொண்டை குழிக்கு கீழே யாருக்கு இறங்குது ஏறலன்னு பார்ப்போமா? இறங்கலன்னு பார்ப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இளைஞனை பார்த்து சொன்னாங்கன்னு சொல்றிய, அதாவது வந்து அபூ ஹுதைஃபா சஹ்லா 2 பேர் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அந்த அபூ ஹுதைஃபா சஹ்லா 2 பேரும் கணவன் மனைவியாக இருந்த நிலையில் சாலிம் என்ற ஒரு இளைஞர் அவர் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. சாலிம் என்ற அந்த இளைஞருக்கு வந்து தாடி வளர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய நபர், அவர் பெரிய ஆளு. அப்படிப்பட்ட அந்த பெரிய ஆளு அவர் என்ன செய்யறாரு? அந்த பெண்மணி இடத்துல சஹ்லா இடத்துல தனியாக உட்காந்து பேசினாராம். அதை வந்து அபூ ஹுதைஃபாவுக்கு பிடிக்கல.
அவர் அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. எந்த புருஷன் தான் ஒத்துக்குருவான்? தன்னுடைய பொண்டாட்டிட்ட அந்நியன் ஒருத்தன் வந்து உட்கார்ந்து பேசுறதை எவனும் ஒத்துக்கிற மாட்டான். அபூ ஹுதைபா விரும்பவில்லையா, விரும்பாம வெறுத்து அதிருப்தியை காட்டுறாரு. அப்ப இந்த சஹ்லா என்ற பெண்மணி என்ன செஞ்சாங்க, போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா கேட்டாங்களாம். என்ன ஃபத்வா? இந்த ஹதீஸை நம்ம நம்புறது இல்லை, அவங்க நம்புறாங்க. யாருடைய தொண்டைக்குழிக்கு கீழே வந்து குர்ஆன் வசனம் இறங்கியிருக்கு இறங்கலன்றது தான் இப்போ பேச்சு. அதுக்கு தான் சொல்ல வர்றேன். இந்த வசனம் இந்த ஹதீஸை நம்புறதன் மூலமாக யார் திருமறை குர்ஆனை நம்புகிறவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் என்பது இப்போ தெரியும். சஹ்லா வந்து போய் கேட்டாங்களா அந்த பெண்மணி, யார் ரசூலுல்லாஹ், சாலிம் வந்து பெரிய ஆளாக இருக்காரு, தாடி வச்ச நபராக இருக்காரு, இவர் வந்து அடிக்கடி என்னிடத்துல தனிமையில் வந்து பேசுகிறாரு, அது வந்து என்னுடைய கணவருக்கு பிடிக்கல, என் கணவர் வந்து அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாரு என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்களாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அப்போனா ஒரு வேலை செய், நான் சொல்கிற இந்த வேலையை நீ செஞ்சுட்டேன்னா உன் கணவனுக்கு குஷி தாங்க, அதான் திருப்தி அடைஞ்சிடுவார் உன் கணவர். என்ன செய்யணும், நீ வந்து சாலிமுக்கு பால் ஊட்டி விடு. என்னது? பால் ஊட்டி விடு, அவ்லிஹி, பால் ஊட்டு என்று சொன்னார்கள். உடனே அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் இப்போ அதிர்ச்சி ஆகல, நீங்கள்லாம் அதிர்ச்சி அடைகிறீங்கல்ல, என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு இளைஞனை போய் ஒரு பொம்பளையை பால் ஊட்ட சொன்னாங்கன்னா இப்படியா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு அதிர்ச்சி ஆகுதா இல்லையா? அவங்களுக்குலாம் அதிர்ச்சி ஆகுதுல. அந்த மாதிரி அந்த அம்மாவும் கேட்டாங்களாம், அதிர்ச்சி அடைஞ்சு, யார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க, இவர் வந்து பெரிய ஆளாச்சே, அவர் பெரிய மனுஷராக இருக்காரு, இன்னொரு அறிவிப்பில் தாடிலாம் வளர்ந்துருக்கே அவருக்கு, இவருக்கு போய் நான் பால் கொடுக்கவா என்று கேட்டவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், கிடுமா நீ குடு அப்படின்னு. அதான் இருந்தாலும் சொல்லுவான், அந்த அருகம் என்றாலும் சொன்னது, கிடு நீ கிடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியுமா நீ கிடு அப்படின்னு சொன்னாங்க என்று சொல்றிய. அப்படி வந்து போய் கொடுத்தவனையும் இந்த விஷயத்தை வந்து அவர் கணவருக்கு சொல்லிட்டாங்களாம், சாலிமுக்கு வந்து நான் பால் கொடுத்துட்டேன் அப்படின்னே கணவருடைய முகத்தில் வந்து அப்படியே திருப்தி. எப்படியா, எப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியமா பண்ணீங்க, இப்படி நடப்பானா, இப்படி ஒரு ஆள் இப்படியா சொல்லுவானா, இப்படி ஒரு ஆள் சொல்லுவாரா, இப்படி ஒரு செய்தியை சொல்லி இப்படி வந்து போய் எல்லாருக்கும் பால் கொடுக்க சொல்றிய, இது சரியா? இதை நாங்கள் மறுக்கிறோம். இது இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏவி இருக்க மாட்டார்கள். ஏன் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், ஷைத்தான் தான் மானக்கேடானதையும் வெட்கக்கேடானதையும் ஏவுவானே ஒழிய அல்லாஹ் ஏவ மாட்டான், அல்லாஹ் நல்லதான் ஏவுவான் என்று சொல்லி நாங்கள் என்ன சொல்றோம், இது பொய்ன்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றானே, நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்றானே, அப்படிப்பட்ட மகத்தான நற்குணத்திற்கு சொந்தக்காரரான ஒழுக்கத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த, ஒழுக்கத்தினுடைய எடுத்துக்காட்டாக திகழ்ந்த ஒரு உத்தம தூதர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்கள். இது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி என்று நாங்கள் சொல்கின்றோம். அந்த திருமறை வசனம் எங்க தொண்டைக்குழிக்கு கீழே இறங்குச்சா, இல்ல உன் தொண்டைக்குழிக்கு கீழே இறங்கலையா? நீ என்ன சொல்ற, இந்த வசனத்தை எல்லாம் நீ ஏத்துக்கிறியா? அப்ப ஏத்துக்கிறியா மறுக்கிறியா? பால் குடித்தல் என்பது 2 ஆண்டுகள் தான் அல்லாஹ் சொல்றான், 2 ஆண்டுகளுக்கு மேல கிடையாது, 2 வயசு வரைக்கும் தான். 25 வயசு தாடி வச்ச இளைஞனுக்கு பால் குடிக்க சொன்னா அது பொய்யாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் அந்த வசனத்தை ஏற்று இந்த செய்தியை மறுக்கிறோம். இது பொய்ன்னு சொல்றோம், இது ஒரு பொய்யர்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்றோம். ஆனா நீ என்ன சொல்ற, எல்லாருக்கும் வந்து டீ போட்டு குடிக்க சொல்றாங்க, டீ போட்டு குடிக்கட்டும் பால் கறந்து, படுபாவிகளா அப்படியா சொன்னாங்கன்னு கேட்டக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு இந்தி ஃபேமிலி 10 வருஷமா ஒரு புள்ளை எடுத்து வளர்க்குது, பால் கொடுக்க இல்ல, அவங்க இப்ப இஸ்லாத்துக்கு முழுசா 10 வயசு பிள்ளையோட வாராங்க. வந்தா இப்பதான் தெரியும் அவங்களுக்கு வளர்ப்பு மகன் பால் குடிக்காத வரை அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்க மகரமாக முடியாது. இந்த சட்டத்தை அவங்களுக்கு சொன்னா புள்ளைய விழுகிறதா மார்க்கத்தை விழுகிறதா? மண்டையை யோசிக்கிறா. உங்களுக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? எவ்வளவு நுணுக்கமான லொஜிக்கான குர்ஆன் இது, எவ்வளவு நுணுக்கமான அறிவுபூர்வமான ஹதீஸ் இது. இதை விட்டு போட்டு நீட்டி கொடுப்பாளா, ஒரு துண்டு காட்டு பாப்பா மார்பை பிடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டு சஹ்லா போய் சொல்லுது, யார சொல்றா, அவரு பெரியவர் வாடியலா ஈகிற. ரசூல்லா சொல்றாங்க, எனக்கு தெரியாதாம்மா அவரு பெரியவர் குடுமா, எனக்கு தெரியாதா அவரு பெரியவர் குடுமா, சின்னத்துல இருந்தே வளர்த்து எடுத்தால் அவரை நீ கொடுத்து உனக்கு மட்டும் இதை நான் தார சான்ஸ்,
இதை எடுத்து மார்பை பிடிச்சு கொடுத்துட்டாங்கடா. எந்த திருவண்ண காட்டு வழங்குதா? கொடுத்துட்டாலும் ரசூலுல்லாவுக்கு தெரியும் மானக்கேடா வராது என்று. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமா இப்படி வந்து கொடுத்தா மானக்கேடா வராதுன்னு நபிகள் நாயகத்துக்கு தெரியும். அது எப்படி ஒரு கேடுகட்டத்தனத்தை வந்து இன்னொரு 2 பேர் செய்யறது வந்து மானக்கேடா வராது? என்னன்னு கேட்டா கறந்து கொடுக்கும். கறந்து என்னத்துல போத்தல்ல பிடிச்சி குடிங்கடா அப்படின்றாரு. போத்தல்னா என்ன? போத்தல்னா நீங்க வேற மாதிரி விளங்கிட. பாட்டில், அது பாட்டில்ன்றதான் போத்தல்ன்றாரு. போத்தல்ல பிடிச்சி குடிக்க வேண்டியதுதானே. போத்தல்ல பிடிச்சி குடிங்க, இல்லாட்டினா டீ போட்டு கொடுக்குறது அடுத்து வரும். டீ போட்டு கொடுங்கன்றாரு அடுத்து. அவன் என்னன்னா கறந்து கொடுக்கறது எங்க இருக்கு? ஹதீஸ்ல எங்க இருக்கு? அர்லீஹி என்று இருக்கின்றதா இல்லையா? பால் விட்டு ஒரு குழந்தை, பிறந்த குழந்தைக்கு என்ன சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுகின்றானோ, இப்படி பால் ஊட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானோ, அதே வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்லீஹி நீ பால் ஊட்டு என்று சொல்லி அது வந்து மார்புலகத்தில் வாய் வைத்து குடிப்பதைத்தான் குறிக்கும் அந்த வார்த்தை. அதுதான் அரபி அகராதி. அரபி அகராதிப்படி அதுதான் அர்த்தம். அதனால தான் கேட்டாங்க, இப்படிப்பட்டவருக்கா கொடுக்கறது? இவர் பெரிய தாடி வச்ச ஆளா இருக்காரு, கறந்து குடிக்க சொல்லி சொன்ன இருந்தா கேட்டிருக்க மாட்டாங்க. அது எவனுக்கு வேணாலும் கறந்து கொடுக்கலாம். இவனே சொல்றானே டீ போட்டு கொடுப்பேன், எங்க வீட்டுக்கு வந்தா நான் டீ போட்டு தருவேன்றான். இதுதான் வாக்கியத்து ஐடென்டி சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட முறையில் சில சட்டங்களை எடுப்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இதிலே காமம் வராது என்று. யாருடைய விஷயத்திலே? சாலிபுடைய விஷயத்திலே காமம் வராது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா சஹலாக்கு கூட தெரியாது. சஹலா சொல்ல என்ன யார் சொல்ல பால் கொடுக்க சொல்றீங்க? அவரு என்னது வந்து அவர் பெரிய ஆளுக்கு போய் நான் பால் கொடுக்கலுமா? நீ குடுமா, நீ குடு, ஒன்னும் நடக்காது. அப்ப அவங்க மார்பை பிடிச்சு கொடுத்தாங்களா இல்லாட்டி சும்மா போத்தல்ல ஊத்தி கொடுத்தாங்களா தெரியாது. இப்ப இந்த சட்டத்தை பின்பற்ற முடியுமா? உங்களோட மனைவிட்ட வந்து கொண்டு நான் பால் கட்டா தருவீங்களா? அப்படிதான் கேட்கறது. இது பஸ்ல ஒட்டிட்டு போறதுக்கு நமக்கு சொல்ற மாதிரி கொடுக்குற வந்து எல்லாருக்கும் வந்து சத்தியமா நீங்க கேட்டா தர மாட்டேன். சத்தியமா நமக்கு தர மாட்டாராம். என்னன்னா வந்து அது வந்து பஸ்ல போற மேட்டெல்லாம் நடந்திருக்குனால அப்ப அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா கொடுப்பாரான்னு தெரியல. சத்தியமா நீங்க கேட்டா தர மாட்டேன். சத்தியமா நீங்க கேட்டா தர மாட்டேன். யாரு கேட்ட நீ ஏதாச்சும் கதையை பார்த்து எனக்கு விளங்கிட்டு வந்து ஐஸ்வர்யா ராய்ங்கிறா பஸ்ல ஒட்டுறா. சின்னத்தில இருந்து ஒருவனை நான் எடுத்து வளர்த்திருந்து எனக்கு சட்டம் தெரியாமல் இருந்தால் சில சஹாபாக்களுடைய கருத்துப்படி என்ன செய்யலாம்? என்னுடைய மனைவிட பிள்ளை அந்த பாலை எடுத்து பால் போத்தல ஊத்தி 5 முறை நான் கொடுக்கலாம். வந்து விளங்குதா? வந்து டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். அந்த டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். அந்த டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். 2 வயசு வரையும் பால் குடந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க அடுத்து டேய் இன்னும் உன்னைய குடிக்க சொன்னா அப்படின்றாரு இவரு. உனக்கு குடிக்க சொன்னாங்களா, உன்னைய குடிக்க சொன்னாங்களான்னு இந்த ஆள் அடுத்து இந்த தொப்பியை வந்துக்கிட்டு அவர் வந்து அதை நியாயப்படுத்திக்கிட்டு இவர் வந்து டீ போட்டு குடிக்க சொல்லி இவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீங்க கேட்டா தரமாட்டேன். தவி ஜமாத்துக்காரனு கிடையாது. வேற இலங்கையிலேருந்து எவன் கேட்டாலும் தருவடா என்னன்னு சொல்றாரா இல்ல அதிலே தாரு தொவியதுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல நமக்கு. நீங்க கேட்டா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் வெளியே வந்து மக்கள் பரவாயில்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அருகம் டீ கடைன்னு ஏதாவது தாரு தொவி சார்பா ஓப்பன் பண்ண போறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன கேட்கிறாருன்னா ஒன்னையே குடிக்க சொன்னாங்களா, அது வந்து சிறப்பு சட்டம்னு இவங்க தனி விளக்கம். சாலிம் அலிக்கு இந்த பெண்மணி பால் கொடுத்தார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் விதிவிலக்காக்குகிறார்கள். உன்ன பால் கொடுக்க சொன்னாங்களா? உன்ன பால் கொடுக்க சொன்னாங்களா? உன்ன பால் கொடுக்க சொன்னாங்களா? அந்த டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். உன்ன பால் கொடுக்க சொன்னாங்களா? அந்த டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். என்னுடைய மனைவிட பிள்ளை அந்த பாலை எடுத்து பால் போத்தல ஊத்தி 5 முறை நான் கொடுக்கலாம். வந்து விளங்குதா? வந்து டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். அதுக்குதான் கேட்டாங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா உங்க வீட்டில் டீ குடிக்க வரிசையில் நின்றுவாங்கடா, கவனமா இருங்க அப்படின்னு. யாருக்கு தொண்டைக்குழி கீழே இறங்கி இருக்கு, யாருக்கு இறங்கல? யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய வேத வசனத்தோடு விளையாண்டுருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே இட்டு கட்டப்பட்டு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வந்து வயசுக்கு வந்தவர்களை தாடி வச்சவனை பிடிச்சிட்டு பால் குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி கேவலப்படுத்துற இப்படிப்பட்ட கேவலப்பட்ட வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துற நீ வந்து குர்ஆனை நம்புறியா? இல்ல அல்லாஹ் வந்து அவங்கள மகத்தான் நற்குணத்தில் இருக்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அல்லாஹ் கேவலத்தை ஏவ மாட்டான், மானக்கேடானதை ஏவ மாட்டான், அல்லாஹ் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க விஷயங்களை ஏவ மாட்டான். ஷைத்தானுடைய வேலை இது, ஏதோ ஒரு ஷைத்தான் உள்ள புகுந்து இப்படி சொல்லி இருக்கின்றது என்று நம்பக்கூடிய நாங்கள் சரியான முறையில் இருக்கக்கூடியவர்களா? இதனால தான் கேள்வி பதில் நிகழ்ச்சி, நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி வைக்கிறாங்களாம். வைக்கிறதுக்கு முன்னாடி சூனியத்தை பற்றி தான்ப்பா கேட்கணும், வேற எதை பற்றியும் கேட்டுறாத, அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன், சூனியத்தை பற்றி மட்டும் கேளு, சூனியத்தை பற்றி மட்டும் கேளு, நல்லா கேட்டுக்கிட்டு விட்டுறாத, சாலிமுக்கு மாதிரி கொடுப்பீங்களா, டீ கிடைக்குமான்னு கேட்டுறாத. சொன்னீங்களா இல்லையா? இது சரியான நபராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? என்னத்தை வேணாலும் கேளு, நான் சொல்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? என்னன்னு கேட்டால் நம்ம வரலையா, கேள்வி கேட்க ஆள் வரல, நம்ம ஓடி போயிட்டோம், பதறி ஓட்டம்னு போட்டோம். ஏன் போட்டாங்க? பதறி, நான் இங்கே தானே நிற்கிறேன், நான் எங்கே ஓடுறேன், அதில் வேறு வீர வசனம் வேறு, நான் நின்று கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு கையையும் காலையும் கட்டி போட்டு வாயில் பஞ்சை வச்சு அமுக்கிட்டு எவனையா ஒருத்தவனை கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு கேளுடா கேளு, யார்கிட்ட கேட்குறேன், ஏன்டா தானடா கேட்க போகிற, கேளு கேளுன்னா அவன் எப்படி கேட்பான்? சரியான நபராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? கடிதம் கொடுத்தாங்களா இல்லையா? அதிரை தவிச்ச மாத்திலிருந்து கொடுத்தாங்களா இல்லையா? 2 மணி நேரம் எங்களுக்கு வேணும், அல்லது 30 கேள்விகள் கேட்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அல்லது 20 கேள்விகள் கேட்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் கேள்வி கேட்போம், அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று கொடுத்தோமே, என்ன பதில் கொடுக்குறாங்க? அதெல்லாம் பல சலசலப்பு ஏற்படும். அதனால் எழுத்தில் தான் கொடுக்கணும். இருந்தாலும் நீங்கள் நாங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறோன்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்தா நாங்கள் கேள்வி கேட்க அனுமதிப்போம். யாருக்கு அனுமதிப்போம்? உங்களுக்கு மட்டும் இல்லை, பார்வையாளர் பகுதியிலிருந்து யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம். தௌஹீத் ஜமாத்துக்கு உண்டான சிறப்பு ஏற்பாடுன்னு சொல்கிறீங்க, தௌஹீத் ஜமாத்திலிருந்து கேள்வி கேளுங்கன்னு கூப்பிடுறீங்க, தௌஹீத் ஜமாத்தினருக்கு அரிய வாய்ப்புன்னு அறிவிப்பு போடுறீங்க. அப்படின்னா தௌஹீத் ஜமாத்தை தவிர வேற எவனும் கேட்காத, அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி, அவர்களை தவிர வேறு யாரும் கேட்க வேணாம், அவங்களுடைய டீட்டெயில் அந்த சந்தேகங்களை நாங்கள் கிளியர் பண்ண போகிறோம்னு சொல்லி 2 மணி நேரம் முழுசாக கொடுத்துருந்தா நியாயமானு சொல்லலாம். அப்படி நான் சொல்ல மாட்டேன், யார் வேணாலும் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 கேள்வி நம்மளை கேட்க விட்டோடனே மற்ற ஆளுகள் ஃபுல்லாக மற்ற கேள்விகளை கேட்க விடாமல் மற்ற ஆளுகளுக்கு வாய்ப்பை கொடுத்து அல்லது அவங்களே கூட்டிகிட்டு வந்த ஆளுகளை வச்சு கேட்க விட்டு நம்மளை கிறுக்கையாக்குறதுக்கு ஐடியா. சரியான நபராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் நீனு? அதோடு மட்டும் இல்லாமல் பொறுப்பேற்றுக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பொறுப்பேற்றுக்கிறணுமா? ஆனால் கேள்வி கேட்க விடுறது நமக்கு மட்டும் கேள்வி கேட்க விட மாட்டாங்களாம், எல்லாரும் கேள்வி கேட்க விடுவாங்களாம். வேற வேணாலும் எந்திரிச்சு என்னத்தையாவது கேட்டான்னாலும் ஏதாவது ஒரு சலசலப்பானா நம்ம தான் பொறுப்பு என்று நம்ம முன்னாடி எழுதி கொடுத்துடணுமா? இது கையை காலையும் கட்டி போட்டு வாயில் பஞ்சை வச்சு அமுக்கிட்டு கேளுப்பா கேளுப்பான்னு சொல்கிறது மாதிரி தானே இருக்குது. இதனால தான் சொன்னோம், பதறி ஓட்டம் எடுத்துட்டாரு. சரியான நபராக இருந்தால் கேள்வியை கேளுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையாங்க? தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறப்ப இப்படி தான் கண்டிஷன் போட்டாரா? 3 நிமிஷத்துக்கு மேலே எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. சட்டசபையில் பேச ஆரம்பிச்சோன்னு டொங்கின் மணி தட்டுற மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்குறவன் 4 நிமிஷம் கேட்பான், 5 நிமிஷம் கேட்பான், அதில் உள்ள விஷயத்தை சொல்லி கேட்பான், பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அப்போ அதை சொல்லணும்னா 3 நிமிஷத்துக்கு மேலே என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, சூனியத்தை பற்றி மட்டும்தான் கேட்கணும், வேற எதை பற்றி பால்குடி என்னத்தையாவது கேட்டுட்டேன்னா வெறும் கேவலமாக போயிரும்னு சொல்லி செட்டிங் பண்ணீங்களே. இதுக்கு தான் இந்த பதிலடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டினா அங்கேயே பதிலடி அமைந்திருக்கு. இந்த 2 மணி நேரம் தௌஹீத் ஜமாத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேயே பதிலடி கிடச்சிருக்கும். ஆனால் அப்படி அவங்களுடைய மக்கள் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் கடந்து வளரி இருக்காரு. அதுதான் உள்ள நிலைமை. இப்படி இருக்கிற நிலையில் நம்ம தொண்டைக்குழிக்கு கீழே நமக்கு குர்ஆன் இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆதாரமாக அந்த ஹவாரிஜிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பை இவர் சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஆளாயிட்டாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து என்ன சொன்னாங்க அதை பார்த்தியா? அடுத்து உள்ள அந்த ஹதீஸில் உள்ள வசனத்தை வாசகத்தை வாசிச்சியா நீனு? அடுத்து என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவங்க எப்படி வெளியேறுவாங்க தெரியுமா? இந்த தௌஹீதை விட்டு இந்த இஸ்லாத்தை விட்டு எப்படி அவங்க வெளியே போவாங்கன்னா, வில்லில் இருந்து அம்பு வெளியேறுதே, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சூனியத்தை பற்றி புக்கு போட்டிருப்பான், சூனியத்தை பற்றி மணிக்கணக்காக பேசியிருப்பான், சூனியத்தை பற்றி வால்யூமாக எழுதியிருப்பான், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை பற்றி தனி புக்கு போட்டிருப்பான், எங்கே போனாலும் சூனியத்தை பற்றியே கேள்வி பதில் நடத்தியிருப்பார். இவ்வளவுலாம் பேசிட்டு இவ்வளவுலாம் தௌஹீதுக்கு ஆதரவாக பேசிட்டு வில்லிலிருந்து வெளியேறக்கூடிய அம்பு வெளியேறுவதை போல ஒரே இரவுல எல்லாத்தையும் மாற்றிடுவார். அம்புட்டையும் நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு வெளியேற மாதிரி வெளியேறுவார்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே,
அது யாருக்கு பொருந்தி போகுது? உனக்கு பொருந்தி போகலையா? அப்படியே அச்சசலா பொருந்தி போகுதுங்க. தொண்டை குளிக்கு கீழே உனக்கு இறங்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மகத்தான் நற்குணத்தில் இருக்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ என்ன சொல்ற? உம்மு ஹராம் என்ற அந்த பெண்மணியோட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனியா இருந்தாங்க, அவங்களுடைய மடியில படுத்து கிடந்தாங்க. உம்மு ஹராம் என்ற பெண்மணி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேன் பார்த்து விட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா தன்னந்தனிமையில் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, எவன் ஒருவன் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணு தனித்து இருக்கின்றார்களோ மூன்றாவது அங்கே ஷைத்தான் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அவங்களே தனியா ஒரு பொம்பளையோட இருந்தாங்கன்னு சொல்றிய. இப்படி அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை கேவலப்படுத்துறிய. உன்னையமா நீ தான் கேவலப்படுத்துற. உனக்கு தான் தொண்டைக்குழி கீழே இறங்கல. நீ வந்து இந்த அம்பிலிருந்து வில்லிலிருந்து வெளியேறக்கூடிய அம்பை போல வேகமா வெளியேறி விட்டாய். அடுத்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் மொட்டை அடித்திருப்பார்கள். மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பேசுறாரு. கரெக்டா பேசுறாரா இல்லையா? ஒரு தொப்பி வேற ஒன்று போட்டிருந்தார். இப்போ கொஞ்சம் லைட்டா முடி வளர்ந்துருச்சு. அப்போ மொட்டை அடிப்பார்கள்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி மொட்டை அடிச்சுட்டு வந்து நீ சொன்னிய. தௌஹீதுக்கு மொட்டை அடிக்கக்கூடிய விதத்தில் நீ சொன்ன. அல்லாஹ் உனக்கு மொட்டை அடிச்சிருக்கான். உன்னே ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்கானா இல்லையா? அல்லாஹ் உனக்கு எந்த அளவுக்கு இழிவை தந்திருக்கிறான். காரி துப்புகின்றார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் உனக்கு இழிவை தந்திருக்கானே தெரியலையா? இந்த அளவுக்கு வளரக்கூடிய இந்த இங்க தௌஹீத் ஜமாத்திலிருந்து கேள்வி கேட்கும் பொழுது சொன்ன கம்பீரம் என்ன, எந்த அளவுக்கு ஆணித்தரமான பதில்கள். இப்ப என்னடான்னா கடந்து உழப்பி ஒரு ஒரு கேள்விக்கு உருப்படியா பதில் சொல்ல முடியாம அந்த அளவுக்கு இழிநிலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கானே. மொட்டை அடிச்சானா இல்லையா அல்லாஹ்? அதுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை கிறுக்கன்னு சொன்னீங்கள, அதனாலதான் உனக்கு கிறுக்க அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்றதான் இதுல உள்ள விஷயம். அடுத்து என்ன? அடுத்து வந்து சொல்றாரு பிஜே மாதிரியான பிஜே சொல்றாரு, பல நல்லறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லிட்டு எல்லா அறிஞர்களும் அப்படிலாம் சொல்லலை, அவர் வந்து பொய் சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. பொய் சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் இருக்கா இல்லையா? அந்த அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியில சிகிர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி, அந்த செய்தியில சிகிர்னா ஒரு ஆற்றலும் கிடையாது சிகிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? இதையெல்லாம் எடுத்து பிஜே எழுதிட்டு இப்படி சொல்லக்கூடியவர்கள் 102 வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சிகிருக்கு எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு எழுதியிருக்காரு. இதையும் சேர்த்து தானே எழுதியிருக்காரு. இது என்னடான்னா அது வந்து இவர் சொன்னாராம், இந்த மாதிரி இப்படி நீ வந்து இதெல்லாம் சொல்லலை, சுட்டி காட்டியிருக்கீங்க, இப்படி சொல்லியிருக்கீங்க, இது வந்து இதுக்கு மாற்றமாகவும் சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கு மாற்றமாக சொல்லியிருக்காங்கன்றதற்கு பிஜே வந்து என்ன செஞ்சிருக்காரு, மாற்றமாகவும் சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் குறிப்பிட்டிருக்கேன் நூலில், இந்த பேராவை சேர்த்திருக்கேன் என்று சொன்னாராம். அப்போ சொன்னது உண்மையா இல்லையா? இதுதான் இங்கே கேள்வி. இந்த மாதிரி சொன்னது உண்மையா இல்லையா? அந்த நல்லறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்களா இல்லையா? அறிவிப்பாளர் வரிசையை வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்துக்கிட்டு பல இமாம்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், பல நல்லறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றாரு. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு என்ன சொல்றாரு, அப்படிலாம் இல்லை என்று அந்தர்பல்ட்டி அடிக்கிறத பார்க்குறோம். இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடக்கூடிய சொல்லலை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால சூனியத்துக்கு எஃபெக்ட் இருக்குன்னு அடுத்து ஒரு வாதத்தை வைக்கிறார். அமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உக்கதுன்னு வருதா இல்லையா? முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண் ஷைத்தான்களுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான். இது சூனியத்துக்கு ஆதாரம். இதுக்கு என்ன விளக்கம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவரும் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் மறைத்து விட்டு சூனியத்துக்கு எஃபெக்ட் இருக்குன்றதுனால தான் அல்லாஹ் இப்படி பாதுகாவல் தேட சொல்றான் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோமே. இவர் எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பவாதி, எவ்வளவு பெரிய ஒரு நயவஞ்சகனாக இருந்தால் இவர் இப்படி சொல்லுவார். முடிச்சுகளில் ஊதக்கூடிய ஷைத்தான்கள் என்பது அல்லாஹ் எந்த சொல்லி காட்டுகின்றான் என்றால் பெண்கள் என்ற அந்த இடத்துல பெண் பதமாக வருகின்றது, பெண்பாலாக. அரபியில எந்த ஒரு வாசகத்தை சொன்னாலும் ஆண்பால் பெண்பால் என்று பிரித்து சொல்லப்படும். ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது பெண்பாலாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. முடிச்சுகளில் ஊதக்கூடிய ஷைத்தான்கள் என்பது ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எப்படி தெளிவுபடுத்துறாங்கன்னா, ஒவ்வொருவரும் டெய்லி தூங்க போகும் பொழுது அவர்களுக்கு பின்னாடி பிடரில ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகின்றான்.
அப்படி 3 முடிச்சுகளை போட்டு இரவு நீளமாக இருக்கிறது, இன்னும் தூங்கு இன்னும் தூங்கு இன்னும் தூங்கு என்று சொல்லி சுபு தொழுக விடாம ஆக்குறது தான் அவனுடைய வேலை. முடிச்சுகளில் ஊதக்கூடிய ஷைத்தானுடைய வேலை. இப்படிப்பட்ட இந்த ஷைத்தான் இடத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது? அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காலையில் அல்லாஹ் எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவுடன் 3 முடிச்சு போடக்கூடிய அந்த ஷைத்தானுடைய முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. 3 முடிச்சு போடுவான் நான் பெடலில் 3 முடிச்சு போட்டு ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் இன்னும் இரவு நீளமா இருக்கு நீளமா இருக்கு நீளமா இருக்கு தூங்கு தூங்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். முதல் முடிச்சு எப்போ அவிழும்? நம்ம எந்திரிச்சு அல்லாஹ்வை நினைவு கூறுவோமையானால் முதல் முடிச்சு அவிழ்ந்து விட்டது. எழுந்து ஒளி செய்வோமையானால் இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விட்டது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நின்னோம்னா 3 முடிச்சும் அவிழ்ந்து அந்த ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று நல்ல பொழுதை நாம் அடைகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த முடிச்சுகளில் ஊதக்கூடிய ஷைத்தான்களுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்றானே, இது என்ன செய்யறாருன்னா சூனியக்காரி, சூனியக்கார பொம்பளைகளாம். சூனியக்கார பொம்பளையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வச்சான்னு நீ சொல்ற? லபீத் பின் அஹ்சம் என்ற சூனியக்காரன் தானே வச்சான்னு சொல்ற? அந்த சூனியக்காரன் வச்ச சூனியத்துக்காக இந்த வசனம் அருளப்பட்டது என்றால் அது சூனியக்காரியை பத்தியில சொல்லுது. அதுவே அது பொய்யன் மறுக்குதா இல்லையா? அப்படி வரக்கூடிய செய்தி எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இதுக்காக இது அருளப்பட்டது என்று வரக்கூடிய செய்தி பொய்யான செய்தி. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதுக்குண்டான ஆதாரங்களையும் நம்ம வெளியிட்டு இருக்கின்றோம். இப்படி இருக்கிற நிலையில முடிச்சு என்று வந்தவனையும் முடிச்சு ஊதி சூனியக்காரி தான் ஊதுவா, இவள்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேட சொல்லி அல்லாஹ் சொல்றான்னு சொல்றிய. பல இடங்கள்ல இந்த முடிச்சு என்பது இலக்கியமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்தத்தம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. என்னுடைய இறைவா, என்னுடைய நெஞ்சத்தை விரிவுபட செய்வாயாக, என்னுடைய காரியத்தை நீ இலகுவாக்குவாயாக. வஹுலுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்ப்பாயாக, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்ப்பாயாக என்று ஏன் சொல்ல சொன்னாங்க? ஏன்னா கேட்டாங்க, அவங்களுக்கு திக்குவாய் ஒரு முடிச்சு, அது ஒரு தடை, அது அதிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களா இல்லையா? அந்த அடிப்படையை தான் இந்த இடத்துல அல்லாஹ் அந்த இலக்கிய அடிப்படையில் தான் முடிச்சுகளில் இருந்து ஊதக்கூடிய பெண்கள்னு சொல்றான். இவர் அதை பொய்யாக சொல்லி அது முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள் என்பது சூனியம், சூனியக்காரியிலிருந்து பாதுகாவல் என்று சொல்றார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பொய்யராக இருக்க வேண்டும் இவர்? இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தா நம்ம பிரதானமாக வைக்கக்கூடிய அடுத்த வாதம் இது யக்கூலு லாலிமூனையின் தத்தபியூன இல்லா ரஜுலம் மசூரா. இவர்கள் சொல்கின்றார்கள், அநியாயக்காரங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அநீதம் இழைத்தவர்கள் சொல்றாங்க, நீங்க சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனுஷரைத்தான் பின்பற்றுறீங்க, சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்று சொல்லி அவர்களில் உள்ள அநியாயக்காரர்கள் சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். யார் ஒருத்தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்ததாக சொல்கின்றானோ அவன் அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவன் என்ன சொல்றாங்க? சூனியம் செய்யப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சூனியம் செய்யப்பட்டு பாதிப்படைந்தது, பாதிப்பு ஏற்பட்டது. எந்த அளவுக்குன்னா தாங்கள் மனைவிடத்தில் போயிருக்க மாட்டாங்க, போன மாதிரி தெரியும், அப்படிப்பட்ட பாதிப்பு. யுஹையலு இலைஹி, பெரிய அளவுக்கு பிரமை ஊட்டப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னா 6 மாத காலம் இது நீடித்தது. 6 மாச காலம் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறுக்க அலைஞ்சாங்கன்னு நீ சொல்றிய. இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய தூதர் மேல சொல்லப்படக்கூடிய ஒரு அவதூறு. இப்படி சொல்றவன் அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு கேள்வி கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அதுக்கு தான் உழப்பி தள்ளினது போட்டு அது அது அல்லாஹ் எப்படி சொல்றான்னா அது இப்படின்னு சொல்லி உழப்பி என்ன சொல்றாருன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான். எப்படி சொல்றான்? ஹாதா இல்லா பஷரும் மிசுலுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் இவர் என்று சொல்லி அவர்களில் அநியாயக்காரர்கள் சொல்கின்றார்கள் நல்லா சொல்றான். உங்களை போன்ற ஒரு மனிதரைத்தான் நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களில் அநியாயக்காரர்கள் சொல்றாங்க. அப்போ மனிதர்னு சொன்ன அநியாயக்காரனா அப்படின்னு கேட்கிறாரு. அநியாயக்காரன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனுடைய தூதர் அல்ல, உங்களை போல ஒரு மனிதன். அந்த வசனத்திலே வருதா இல்லையா? பஷரும் மிசுலுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று எவன் சொன்னானா அநியாயக்காரன் தான். அப்படி அநியாயக்காரன் சொல்றத கேட்கக்கூடாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி
அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை சொல்லி மனுஷன் தானே அவங்க, நீ மனுஷன்னு மட்டும் நம்புறியா தூதர்னு சேர்த்து நம்புறியா? தூதர்ன்றதை மறுக்கிறதுக்கு தான் மனுஷன் சொன்னான், அவன் அநியாயக்காரன். அந்த வசனத்தை இந்த வசனத்தை முடிச்சு போட்டு இதுல அல்லாஹ் சொல்றான்ல மனுஷன், நம்மளும் மனுஷன் தானே சொல்றோம். மனுஷன்னா எப்படி சொல்லி சேர்த்து நம்புறோம்? குல் இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். நான் உங்களை போன்ற ஒரு மனிதனை நன்றி வேறில்லை, உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் எனக்கு இறைவனத்திலிருந்து வகி செய்தி அறிவிக்கப்படுகிறது. இப்படி சொன்னாங்களா இல்லையா? அப்போ வகி அறிவிக்கப்படுகிறது என்பதை சேர்த்து நம்பணும். அவன் வகி அறிவிக்கப்படல மனுஷன் சொன்னான், அப்படி சொல்றவன் அநியாயக்காரன். இந்த வசனத்தை கொண்டு இந்த இதுல சொல்லி அது வந்து மண்டையில் அடிபட்டதுன்னு சொல்றோம், ஒரு ஆளுக்கு அடிபட்டு உளர்னான்னு சொல்றோம். உளர்றது வந்து பொய், அடிபட்டது உண்மை. அப்ப அடிபட்டு உலரக்கூடிய ஒரு ஆளை பின்பற்றுறீங்கன்னு சொல்றது வந்து பொய்ன்னு சொல்லுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு உதாரணத்தை சொல்றாரு. இந்த உதாரணம் எப்படி இதுக்கு பொருந்தும்? அதுல சொல்லப்படக்கூடிய ரெண்டையும் நீ நம்புறியா இல்லையா? சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை, அந்த இடத்துல மனிதர்ன்ற வார்த்தையை கூட அல்லாஹ் பயன்படுத்தல, ரஜுலம் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்ட ஒரு ஆணைத்தான் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள், மனிதன்ற மேற்றே அங்கே வரல. சிகிர் செய்யப்பட்ட நபர் என்று சொல்கின்றார்கள். சூனியம் செஞ்சுட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சூனியம் வச்சிருக்காங்கன்னு தான் சொன்னாவன். இப்போ சூனியம் செய்யப்பட்ட ஒரு நபரைத்தான் பின்பற்றுகின்றீர்கள் என்று அவன் சொன்ன, அநியாயக்காரன் சொன்னான்னு சொல்றானே அல்லாஹ். இப்போ நீ வந்து சூனியம் செய்யப்பட்ட நபர்னு சொல்றியா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரம்மை ஏற்பட்டதுன்னு சொல்றியா இல்லையா? அந்த லபீத் பின் அஹ்சம் என்பவன் வச்ச அந்த சூனியத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 6 மாசம் கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சாங்கன்னு சொல்றியா இல்லையா? என்னன்னு கேட்டா அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இலைமறை காயா சொன்னாங்களாம். என்ன இலைமறை காயா சொன்னாங்க? கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சிச்சுன்றது உனக்கு இலைமறை காயா? இப்படி நீ சொல்லி உன்னைய சொன்னா ஒத்துக்குருவியா? நீ நான் மெண்டல்னு நீயே எழுதுன, மெயிலில் எழுப்பினாரு தலைமைக்கு, எனக்கு மெண்டல் ஆகி போச்சு, மனநோய் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, மனநோய் பிடிச்சி அலைகிறேன், இப்படிப்பட்ட மனநோயாளி கேட்கக்கூடிய மோசமான கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு எழுதினாரு. அதை சொன்னோம். நீ லூசுன்னு நீயே சொல்லியிருக்கியா இல்லையா? நான் லூசா, நான் கிறுக்கனா, என்னைய கிறுக்கன்னு சொல்லிட்டேன்னாரு. நீ தானே கிறுக்கன்னு எழுதியிருக்க உன்னைய பற்றியே என்று நம்ம மெயில் எடுத்து காட்டுறோம். நீங்கள் எழுதுனீங்களா இல்லையாங்க அப்படின்னு. ஆமாம் எழுதத்தான் செஞ்சேன். நீ எழுதத்தான் செஞ்சேன் என்று சொன்ன உனக்கே கிறுக்கன்னு சொன்னா நீ ஒத்துக்கிற மாட்டேன்ற, நான் கிறுக்கன் கிடையாதுன்ற. அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 6 மாசம் கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சாங்க நீ எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்லக்கூடியவன் அநியாயக்காரன். அதான் இல்லை இங்கே தெளிவுபடுத்துறான். இதுக்கு என்னன்னா இல்லை இல்லை அது வந்து மனிதர்ன்றது எப்படின்னு சொல்லிட்டு உழப்பிக்கிட்டு அதுக்கு ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்து அது நியாயப்படுத்துறதை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? மனுஷன்றதை தான் சொல்லியிருக்கணுன்றதை சொல்றதாக இருந்தால் இது எக்கூர் லாலி மூனை இல்லா ரஜுல்ன்றதோட நிப்பாட்டி இருக்கணும். மசூரான்ற எல்லாம் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? சூனியத்துக்காரன் என்று அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? சூனியக்காரனைத்தான் பின்பற்றுகின்றீர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் கிறுக்கத்தனமா பயன்படுத்திட்டான்னு சொல்ல வர்றாரா? இப்போ இதுவும் பொய் தான். இன்னும் சொல்ல போனா அந்த யுஹையலு இலைகின்னு வருதுல, அது வந்து ஒரு பிரமிப்பு ஏற்பட்டதுன்னு அதுக்கு சில வாதங்களை வச்சாரு. என்ன வாதம் வைக்கிறாரு? அது வந்து இப்போ வந்து காற்று பிரிகிறது சம்பந்தமா, காற்று பிரிகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது, யுஹையலு இலைகின்னு தான் அதுலேயும் வருது அப்படின்றாரு. காற்று பிரிகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது என்பது யதார்த்தமாக ஒரு தடவை ஏற்பட்டால் ஓகே. ஒருத்தவனுக்கு 6 மாசமா அதே மாதிரியே நினப்பு இருந்தா அவன் கிறுக்கனா இல்லையா? 6 மாசமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று இருந்தார்கள் நீ சொல்றியா இல்லையா? அப்படித்தானே ஹதீஸ்களில் வருது. 6 மாசம் என்பது பலவீனம்னு சப்பக்கட்டு கட்டுவாங்க. அது ஆதாரபூர்வமான செய்தி. அது ஆதாரபூர்வமான செய்தி என்பதற்குண்டான ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கின்றோம். 6 மாத காலங்கள் இது நீடித்தது என்றால் கான யுஹையலு இலைஹி, நீண்ட காலம் இப்படி இருந்தது என்ற வார்த்தையோடு தான் அது இருக்கின்றது. இப்படின்னா 6 மாச காலம் இப்படி இருக்குமா? மழை வர்ற மாதிரி இருக்கு ஆனால் மழை வரலன்னு நம்ம சொல்றது இல்லையா? அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிடத்தில் போன மாதிரி இருக்கும் ஆனால் போயிருக்க மாட்டாங்க. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றிய. இதுவும் அதுவும் ஒன்றா? 6 மாச காலமா இப்படியே கிறுக்கு பிடி இந்த மாதிரி அதாவது குழப்பம் ஏற்படும்னு சொல்லுவோம். எப்பயும் நம்ம சொல்றது தானே இது எனக்கு குழப்பமா இருக்குன்னு. குழப்பம் எது பார்த்தாலும் குழப்பமா இருக்கு. இவர் அப்பா சிலையா இல்லை பிஜேவா? இது வந்து தௌஹீதா இல்லை ஷிர்கா? இது வந்து சரியா இல்லை தப்பா? இது சரியான ஹதீஸா இல்லை தப்பான ஹதீஸா? இது தொப்பியா இல்லை வந்து சட்டியா? இது கண்ணாடியா இல்லை? இப்படியே எதை பார்த்தாலும் நீங்கள் ஆம்பளையா இல்லை பொம்பளையா? இது பொண்டாட்டியா இல்லை தங்கச்சி? இப்படியே எதுக்கு எடுத்தாலும் வந்துக்கிட்டு இருந்தா இவன் கிறுக்கனா இல்லையா? குழப்பம் வரும். எல்லாத்துலேயுமே குழப்பமாக இருந்துச்சு. 6 மாதம் குழப்பமாக இருந்துச்சுன்னா அவன் கிறுக்கனா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் நீ சொல்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கிறுக்கு இப்படி தலைந்தார்கள் என்று சொல்லிவிட்டு
நாங்க எங்க அப்படி சொன்னோம்? பாத்தீங்களா ரசூலுல்லாஹே கிறுக்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றது. அல்லாஹ் இதுக்கு தான் மறுக்கிறான். அல்லாஹ் எப்படி மறுக்கிறான்? குல் இன்னமா அகிலுக்கும் பிவாஹிதத்தின் அன் தகுமு லில்லாஹி மஸனா வஃபுராதா சும்ம ததஃபக்கரு மா பிசாஹிபிக்கும் மின் ஜின்னா. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தூதரை போய் கிறுக்கன்னு சொல்றியடா, இவருக்கு மனச்சிதைவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றியே, வா ரெண்டு பேரா வா, ஒருத்தனா வா, நேரத்தை ஒதுக்கு, இந்த தூதரை செக் பண்ணி பாருங்கடா, வாங்கடா என்று அல்லாஹ் பகிரங்க அறைகூவல் விட்டு மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, இந்த தூதருக்கு எந்த ஒரு சிறிய அளவு பணச்சிதைவும் கிடையாது, சிறிய அளவு பைத்தியம் கூட கிடையாதுன்னு அல்லாஹ் மறுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாசம் இப்படி அலைஞ்சாங்க. என்னன்னா உடல் பாதிப்பு, உடல் பாதிப்பு தான், அதுக்கப்புறம் மன பாதிப்பு, எல்லாத்தையும் உழப்புறாரு. உடல் பாதிப்பு மூளை குழம்பி போச்சுன்னு சொல்லிவிட்டு, மூளையில் மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லிவிட்டு அதை நியாயப்படுத்தி பேசி இப்ப என்னடான்னா இல்ல நான் அப்படிலாம் இல்ல என்று அந்தர்பல்டி அடிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல வருதுல, ஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸா, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரமை ஊட்டப்பட்டது. அந்த பாம்பு கைத்தை போட்டாங்கல்ல, பாம்பு மாதிரி மாறினோனையுமே அப்படி ஒரு பிரமை ஏற்பட்டுச்சு. அது எப்பயாவது நமக்கு ஏற்படும். திடீர்னு மேகத்தை பார்த்தா ஒரு சிங்கம் மாதிரி தெரியும், திடீர்னு மரநிலையில் யாரோ ஒரு வெள்ளை ஆடுற மாதிரி தெரியும். இப்படி ஏதாவது ஒன்று ஏற்பட்டா ஓகே. 6 மாசம் இப்படி ஏற்படுமா? மூசா நபி என்ன கிறுக்கனான்னு கேட்குறாரு. மூசா நபி கிறுக்கன் கிடையாது. மூசா நபிக்கு அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படலை. ஏதாவது 1-2 நமக்கு எப்பயாவது ஏற்படுமே, அந்த மாதிரி ஏற்படுறது. திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்து சக்காவோம்ல, அந்த மாதிரி விஷயம் அது. ஆனால் 6 மாத காலம் இப்படி இருந்துச்சு நீ நம்புறிய? இது மோசமான ஒரு நிலையா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படி மூளை சிதைவு ஏற்பட்டவன்னு சொல்றியா இல்லையா? அந்த மாதிரியே சொல்லியிருக்காரு. மூளையில பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை இவரே சொல்லியிருக்காரு. அப்ப நீ முதல்ல சொன்னிய அதெல்லாம் என்ன அப்படின்றதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. ரகசியமா சில பேர் பேசிக்கொள்வதன் மூலமாக உனக்கு தீங்கிழைக்க பார்க்கின்றார்கள். அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களுக்கு உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு வாசகத்தை வச்சு பாருங்க, இந்த வாசகத்துல அல்லாஹ் நாடுனா நடக்கும்னு இருக்கா இல்லையா? அல்லாஹ் நாடுனா நடக்கும். சூனியத்தின் மூலம் அல்லாஹ் நாட மாட்டான், சூனியத்தின் மூலமாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டான் என்பதுதான் அதற்குண்டான விளக்கம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ரகசியம் பேசுறதுனால எப்படி பாதிப்பு ஏற்படும்? எவனா ரகசியம் பேசி அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், அதனால தான் பாதிப்பு. நாங்கள் 2 பேர் ரகசியம் பேசுறதுனால அங்கே பாதிப்பு ஏற்படும். எவனா நம்புவானா? இந்த கிறுக்கனாவை நம்புவானா? இவர் நம்புறாரு. இப்படி இங்கே உட்காந்துக்கிட்டு ஊதுறதுனால அங்கே பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்புறது எந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி மறைமுக பாதிப்புலாம் ஏற்படும். அடுத்து வாதம், மறைமுக பாதிப்புலாம் ஏற்படும். அந்த மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படுறது சம்பந்தமாக நமக்கு தெரியாது. இங்கே உள்ள சூனியக்காரங்கயாவது செஞ்சான்னா அங்கே பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாரு. ஏன்? பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுல, இப்போ எவ்வளோ விஷயங்களை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இப்படி சூனியக்காரன் செய்கிறதுக்கும் பின்னாடி கண்டுபிடிப்பாங்களாம். அப்படி கண்டுபிடிச்சி பாதிப்பு ஏற்படும்னு ஒரு வாதத்தை வைக்கிறாருங்க. அப்போ சிலைக்கு அதே சொல்லுவானே, தர்காவுக்கு அதே சொல்லுவானே, சிலையினால எஃபெக்ட் ஏற்படும் இருக்கு, இப்போ நமக்கு தெரியாது, பின்னாடி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுக்கடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு மூமினும் பிசிஹர் என்ற அந்த விஷயம் அந்த ஹதீஸ் பலகீனம் அப்படின்றாரு. பலகீனம் இல்லை, ஆதாரபூர்வமான செய்தி. ஆதாரபூர்வமான செய்தி என்பதற்கு அவரே விளக்கம் எழுதியிருக்காரு. சுலைமான் என்ற அந்த அறிவிப்பாளர் பலகீனமானவர் என்று சொல்லப்பட்டது பொய், அவர் சரியான அறிவிப்பாளர் என்று சொல்லியிருக்கின்றார் என்பதற்குண்டான ஆதாரத்தை அவரே வெளியிட்டிருக்காரு. அவர் பேசுனதுக்கு அவரை தலையில் பாடம் படிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி பார்த்தா அடுத்து என்னன்னா இப்படி சவால் விடுறது தப்பு. அடுத்தது இந்த மாதிரி இப்படி சவால் விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், சவால்லாம் விடக்கூடாது அப்படின்றாரு. இங்கிட்டு வந்துக்கிட்டு அந்த ஜமீல்ன்றவர் என்ன செய்கிறாரு, நான் சவால் விட்டேன் அப்படின்றாரு. இங்கிட்ட இவர் சவால் விடக்கூடாதான். ஏன்? சூனிய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவால் விடலை. இந்த இணையற்பிக்கக்கூடிய விஷயத்துல தான் இந்த சிலைகளுக்கு தான் சவால் விட்டாங்க. சிலைகளுக்கு சக்தி இருக்குன்னா அதனால சவால் விட்டாங்க. அதே மாதிரி சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நம்புறான், அதனால அவர்களுக்கு சவால் விடுறோம், நீ வச்சு பாரு வையே என்று. என்னன்னு கேட்டா இல்ல சிலைக்கு மட்டும்தான். இதைத்தான் அவனு சொன்னான், பரலவின்னு சொன்னான். என்ன சொன்னா?
நீங்க வந்துகிட்டு சிலைகளை பார்த்து வணங்கியவர்களை அவங்க தான் வந்து அல்லாஹ்க்கு இணை கற்பிச்ச வந்து சிலைகள் தான், சிலைகளை வணங்குறது தான் சிறுக்கு. அதோடு அதான ஒழிய நாங்கள் போய் சமாதிட்ட தானே கேட்குறோம். சிலை தான் கூடாதுன்னு இருக்க ஒழிய சமாதி கூடாதுன்னு இருக்கா காட்ட முடியுமான்னு கேட்டான். அதையே உல்ட்டா போட்டு சூனியத்துக்கு வந்து சவால் விடலை. சூனியத்துக்கு ஏன் சவால் விடுறோம்? சூனியத்தின் மூலமாக பொய் தெய்வங்கள் மூலமாக எனக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நீ நம்புறையில உன் தெய்வத்தை கூப்பிட்டு வைக்க சொல்லி பார்ப்போம் என்று தான் நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு சவாலை கூட இவர்கள் வந்து மோசமாக்கி இந்த சவால்னால என்ன நடந்துச்சு? பட்டு தோல்வியான். அகோரிமணி என்ன வரலையா இஸ்லாத்துக்கு? அவன் இஸ்லாத்துக்கு வருவான்னு பீஜ என்ன எழுதி கொடுத்தாரா? பீஜ சொன்னாரா அகோரிமணி என்ன இஸ்லாத்துக்கு இத்தனாம் தேதி வந்துடுவான்னு? ஒரு ஒப்பந்தம் அவன்கிட்ட போட்டான், நீ வான்னு. அவன் நான் வரமாட்டேன்னா போடான்னு விரட்டி விட்டான். அவ்வளோதான். அவனை நிர்பந்தப்படுத்தணுமா? மார்க்கத்தை நிர்பந்தம் கிடையாது. இது படுதோல்வியா? இது என்ன படுதோல்வி? இந்த சூனிய சவாலின் மூலமாக எந்த அளவுக்கு ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டிருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த சக்தி என்பது எந்த மனுஷனுக்கும் கிடையாது, எந்த சூனியக்காரனுக்கும் கிடையாது, படைச்ச இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றோம். இந்த சவாலின் மூலமாக இதன் இந்த செய்தி பட்டு தொட்டி எல்லாம் சென்றிருக்கின்றது என்பதை இப்படியே இருட்டடிவு பண்ணிக்கிட்டு இதையும் நியாயப்படுத்தி இந்த சவாலில் நம்ம தோத்து விட்டோம் என்று சொல்லி அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி வந்து இவர்கள் வைத்த வாதங்கள் எல்லாமே வந்து உப்புச்சப்பு இல்லாமல் அந்த இணை கற்பித்தலை தனக்கு வந்து சாதகமாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு நல்ல விஷயம் மாதிரி உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. கடைந்தெடுத்த நயவஞ்சகன் என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரம் வேணாம். அந்த அளவிற்கு இப்படி ஒரு மோசமான ஒரு கொள்கையில் உள்ளவரை கூட்டிகிட்டு வந்து இவங்க ஏற்றி விட்டு இப்படி வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். முடிய போகும்பொழுது நான் வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் வந்து பொருளாதாரத்தை ரொம்ப நல்லவன், என்னைய மாதிரி நல்ல ஆள் இருக்கா அப்படின்லாம் சொல்லி பெருமை வேற. நான் கொள்கைக்காகத்தான் நான் வந்தேன், கொள்கைக்காக வந்திருக்கேன், பணத்துக்காக நான் வரல. பொருளாதார விஷயம்லாம் வண்டியாக இருக்குது, எடுத்து விட்டா வீச்சந்தாங்க, நேரம் பத்தலை. என்னென்ன மாதிரிலாம் வந்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் புருணையில் போய் பொண்டாட்டிக்கு செயின் கேட்ட வரைக்கும் இருக்குது, அம்புட்டும் எடுத்து விட்டா கேவலப்படணும். அதனால தான் பொருளாதாரத்தை பற்றி பேசுனா வரவே மாட்டேன், அப்படி இல்லாட்டினா தான் வருவேன் என்று சொல்லலாம் சொல்லி அதுக்கு தனி அக்ரிமெண்ட்டே போட்டார், கேவலப்படக்கூடாதுன்னு. நல்லவனாக இருந்தால் வா, வந்து நேருக்கு நேராக விவாதத்தில் சந்தித்து இருக்கணுமா இல்லையா? என்னன்னு கேட்டால் அரபி தெரியாது, அரபு இலக்கணம் தெரியாது ஆளை பார்த்துங்களே என்னோட விவாதம் பண்ண அனுப்புகிறாங்க. அரபு இலக்கணம் தெரியல, அரபி என்னன்னா நீ ஈஸியாக ஜெயிச்சிடலாமா இல்லையா? ஒரு வேர்ல்டு கப் இறங்க போகிறவன் வந்துக்கிட்டு ஒரு பேட்டு பிடிக்க போகிறேன்னா எவன் பவுலிங் போட்டால் நான் அடிப்பேன்னு சொல்கிறவன் தான் வீரன். எனக்கு நான் பேட்டு பிடிக்கிறதா இருந்தால் இன்னால் வரணும், இவர் பவுலிங் போடக்கூடாது, இவர் வரணும், இவர் பவுலிங் போடக்கூடாது, இப்படிலாம் பவுலிங் போட நான் பேட்டை தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்னு ஓடுறாரு. இவர் ஒரு வீரரா? நீ சரியான ஆளாக இருந்தால் வைக்கக்கூடிய வாதத்துக்கு நீ பதில் சொல்லு. கடைசி வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு முனாஃபிக்தனமாக நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் அப்படின்னு நூலை எழுதிவிட்டு குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படும் என்று சொல்லிவிட்டு விவாத ஒப்பந்தத்தில் கேட்குறோம், அது சம்பந்தமாக விவாதம் பண்ணுவோம்னு. நான் எங்க அப்படி சொன்னேன்றாரு. குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படவே செய்யாது நீ சொல்லலை, நான் சொல்லவே இல்லை, அப்படி நான் முடிவே எடுக்கலை. அப்போ நீ அறந்தாங்கில போய் பேசுனியப்பா இருந்தா இருக்கே போஸ்டரு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறோம். போஸ்டரை வாங்கி பார்த்துட்டு இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தாங்க எப்படின்னு பாரு. அப்போ தாரு தௌஹீதுக்காரங்களுக்கு அடுத்து இருக்கு. இப்போ போன போட்டு அதிராம் பண்ணுறது இந்த தலைப்பில் பேசுறீங்களே, அந்த தலைப்பை எனக்கு கொடுத்தாங்க எனக்கு தெரியலையே, அப்படியே அந்த தலைப்பில் நான் பேசுறேன்னு சொல்லுவாரா இல்லையாங்க? இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகனை பிடிச்சிக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு மார்க்க ஆலிம் மாதிரி காட்டுகின்றீர்களே. யோசிங்க, சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க. என்ன கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் உசூல் இல்லை அப்படின்ட்டாரு. விவாத ஒப்பந்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, மெசேஜ் வருது. நாளை கழித்து வந்து நாகூரில் குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படவே செய்யாருன்னு தலைப்பில் பேச போகிறாருன்னு கேட்குறோம். நாகூர் அடுத்து எங்கே பேச போகிறீங்க சொல்லுங்கள், என்ன தலைப்புன்னு கேட்குறோம். அதையே நான் சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கன்றாரு. நீ தானப்பா பேச போகிற, நீயே சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். இந்த தலைப்பில் நீ பேசுறியா இல்லையா? உனக்கு ஏன் சொல்றதுக்கு திராணி இல்லையா, தைரியம் இல்லையா? எங்க முன்னாடி சொல்ல நீ பயப்படுறியா? குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் ஒரு காலத்திலேயும் முரண்படவே செய்யாதுன்ற ஒரு விஷயத்தை கூட உனக்கு சொல்ல திராணி இல்லையே, தைரியம் இல்லையே. நீ எப்படி கொள்கைவாதி? நீ கொள்கைக்கு உள்ள வியாதி, கொள்கைக்கு வந்த வியாதி நீ தௌஹீத்வாதி கிடையாது. தௌஹீதுக்கு வியாதி ஏற்படுத்தக்கூடியவர் தான்
அப்படின்றது தான் இதில் நாம் சொல்லக்கூடிய செய்தி. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது வந்து இந்த மாதிரியான அப்பாஸ் அலி இப்போ வெளியே போயிட்டார்ல, இப்படிலாம் போனதை பார்த்துட்டு இந்த ஜமாத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் வந்து பயப்படுறாங்க. மோடி இந்த ஜமாத்துக்கு போனால் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்களே அப்படின்னு பல ஆளுங்கள் பயந்துக்கிட்டு இருக்கான். யார் பயந்துக்கிட்டு இருக்கா? நீ வெளியிட்ட மெயிலெல்லாம் படித்து பார்த்து விட்டு பிஜே இடத்துல சண்டை பிடிக்கிறாருங்க. சண்டை பிடிச்சது சம்பந்தமாக பிஜேக்கு மன்னிப்பு கேட்டு மெயில் அனுப்புகிறாரு. பிஜே எழுதுறாரு, இப்படி காரசாரமாக சண்டை பிடிக்கிறதுனா இது என்ன புது விஷயமா? இந்த மாதிரி என்னோட எவ்வளவோ பேரை சண்டை பிடிக்கிறாங்கல்ல, கொள்கைக்காக பல விஷயங்களை பேசுகிறாங்க, இதெல்லாம் மேட்டரே கிடையாது, நீ கொள்கை தடுமாறி போயிட்ட, அதுதான் விஷயம். என்னிடத்துல எல்லாரும் இப்படி தானே கேட்குறாங்க. இப்படி தாராளமாக இப்படி ஒரு தலைவன் சொல்லுவாரா? இப்படி ஒரு பெரிய மார்க்க ஆளி இப்படி சொல்லுவாரா? ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு பெரிய முக்காடை போட்டுக்கிட்டு அவ்வளோ கொள்ளணும்னு ஏமாத்திக்கிட்டு இருப்போம் பார்த்துருப்ப. நேருக்கு நேர் இருந்துக்கிட்டு உட்கார்ந்து மசூராக்கல்ல அவரிடத்துல எவ்வளவு கேள்வி கேட்கணும் தெரியுமா? இவ்வளவு சுதந்திரம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்று மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தா, இப்படிப்பட்ட ஒரு மார்க்க அறிஞரா என்று சொல்லி மெய் சிலிர்த்து போகின்றார்கள். மெய் சிலிர்த்து போய்விட்டு இந்த மெயில வந்து அப்பாஸ் அலி போட்டிருக்க மாட்டாரு, அவருடைய ஐடி எவனோ ஹேக் பண்ணி அவர் பேர்ல போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆச்சு. காரி துப்ப வச்சானே அல்ல. இதை பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை பார்த்துட்டு மக்கள் வரல. ஆமாப்பா, இப்படி மக்கள் வராதனால தானே வாரம் வாரம் ஜிம்மா மருகசிகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவு மக்கள் சாரை சாரையா இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள் எவ்வளவு பேர் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நாளைக்கு பொதுக்கூட்டம் இருக்கு மேலப்பாளையத்தில், இது வரைக்கும் வந்த மிஸ்பாய் எத்தனை, உஸ்மானிக்கள் எத்தனை, அல்தாபிகள் எத்தனைன்னு எல்லாம் நாளைக்கு போட்டு காட்ட போறோமே. இப்படி அல்ல சாரை சாரையாக வர வைத்துக் கொண்டிருக்கின்றான். இங்கிருந்து அப்பாசன் இப்படி நீ ஒரு ஆள் கழிவு வெளியேற்றா, கழிவு வெளியேறினா சந்தோஷப்படுவோம் நாங்கள். நம்ம வயிற்றுல இருந்து ஒரு கழிவு வெளியேறுச்சுன்னு வைங்களேன், கக்கூசு போயிட்டு வந்து எவனா அழுவானா, அம்மா அடி போச்சு நம்மகிட்ட உள்ள 1/2 கிலோ காலி ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறோம். உன்னை மாதிரி ஒரு நயவஞ்சகன் அல்ல எங்களுக்கு அடையாளம் காட்டி உன்னை வந்து கழிவாக வெளியேற வச்சிருக்கிறான்ல. அப்படிப்பட்ட படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்